டுடே அதுதான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம எப்படி வாழணும்னு தெரியாம வாழ்ந்துட்டு வரோம். ஹவு டு லிவ் டுடே. ஆமா. இன்றைய நாளில் எப்படி வாழ்வது அது தெரிஞ்சுதுன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் வேற லெவல்ல நம்மளால மாத்திடும். ஏன்னா பிரசன்ட் இஸ் ரியாலிட்டி. பிரசன்ட் இஸ் தி ரியல். பாஸ்ட் வந்து ஒரு இமேஜினேஷன் இல்லையா? இந்த சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஓவரா இருக்கு. தொடரக்குள்ள வேலை செஞ்சு அடிக்கடி ஸ்கிரீன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் ஸ்லோவா தான் வேலை செய்யும். அதனால கை தொட்டாலும் ஒன்றும் ஆகாது. இது தொட்டாலே ஏதோ ஏதோ ஆயிடுது. டக்கு டக்குன்னு. ஓகே. ஹவு டு லிவ் டுடே. இன்றைய நாளில் நாம் எப்படி வாழ்வது. இப்போ இந்த பிரசன்ட் மூமெண்ட்டை நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்மளோட வாழ்க்கை அமைய போகிறது. ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய ஃபியூச்சர். ஆனா நம்ம ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீம், ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நமக்குள்ள நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அதை பத்தி நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருக்கோம். நம்மளோட குழந்தைங்க எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம லைஃப் எப்படி இருக்கணும், இனிமேல் வந்து நம்ம என்ன மாதிரி எல்லாம் வாழணும், எந்த இடத்துல வாழணும், அந்த வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கணும், எதையெல்லாம் நம்ம அடையணும், இப்படி பல விஷயங்களை போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய ஃபியூச்சர். அதே டைம்ல பாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு ஹாரர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கடந்து வந்த அந்த பாதை ஏன் அது ஹாரரா ஃபீல் ஆகுறோம், நம்ம ஏன் அது வந்து ரொம்ப கசப்பான விஷயங்களை கொண்டிருக்கு அப்படிங்கும்போது நம்மளோட வாழ்க்கையில நமக்கு தெரியாத ஒரு பெரிய நிகழ்வு என்னன்னா நம்ம நிறைய விஷயங்கள்ல 95% நம்ம நெகட்டிவா தான் திங்க் பண்ணோம். ப்ராப்ளம் என்ன? பாஸ்ட் மோசமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் நீங்க கிடையாது. உங்களோட பிரெயின் ஒரு விஷயத்த சிந்திக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னா நெகட்டிவ். நெகட்டிவான விஷயங்களை மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ உங்க ஒரு சிம்பிளா சொல்லணும்னா காலையில ஸ்கூல்ல வந்து உங்க குழந்தைய கொண்டு போய் விடணும். காலையில ஸ்கூல்ல டூ வீலர்லயோ கார்லயோ கொண்டு போய் டிராப் பண்ணி வரணும். அவ்வளவுதான். இது ஒரு சாதாரண விஷயம். ஆனா உங்க பிரெயின் என்ன சொல்லும் அப்படின்னா நீங்க என்ன திங்க் பண்ணுவீங்கன்னா டூ வீலர்ல போனா என்னெல்லாம் ஆபத்து இருக்குது, போற வழியில வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருமா, இடிச்சிருவாங்களா, விழுந்துருவாங்களா, எல்லாம் கடந்து போனா கேட் பூட்டிடுவாங்களா, கேட் பூட்டினா நம்ம உள்ள போக முடியாம ஆயிருமா, திரும்பி வந்துருவோமா, இப்படி ஒரு சின்ன விஷயம். மேல இருந்து காய்கறி வாங்குறதுக்காக வீட்டுல இருந்து இறங்கி வரேன். இந்த காய்கறி பழசா இருக்குமா, புதுசா இருக்குமா, இதுல வந்து கெட்ட புழு இருக்குமா, இந்த இடத்தராசுல தப்பா வச்சிருப்பாங்க, ஏமாத்திடுவானா, இப்படி பணம் அதிகமா வாங்கிடுவாங்களா, இப்படி அப்படியே ஒரு லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? அந்த லிஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய அந்த பாஸ்ட் எண்ணங்கள், பாஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி உருவாக்கப்படுகிறது. ஏன்னா நம்ம வந்து பிரசன்ட்ல என்ன சிந்திக்கிறோம் எல்லாமே நெகட்டிவாக சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அந்த நெகட்டிவான விஷயங்கள், அந்த தாட்ஸ் உங்களுக்கு தோன்றிக்கிட்டே இருந்தா இப்ப நம்ம நினைக்கிறோம் இவங்கெல்லாம் மோசம், இவங்க வந்து ஏமாத்திடுவாங்க, இவங்க சரியில்லை அப்படின்னு ஒரு ஆளை நினைச்சுக்கிட்டே நமக்கு அவங்கள்ட்ட பேசும். இப்ப அவர் என்னவாவாரு, என்ன செய்வார் அவரு? கண்டிப்பா உங்களை நினைச்சிருவார். ஏன்னா யார் அஃபர்மேஷன் கொடுத்தா, யார் அவங்கள வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ணா? நீங்க தான் கிரியேட் பண்றீங்க, நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் உருவாக்குறீங்க. அவங்க கண்டிப்பா இப்படித்தான்,
இருப்பார்கள் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. போற வழியில எப்படி ஆயிருமா, எப்படி ஆயிருமா, இங்க ஆயிருமா, அங்க ஆயிருமா அப்படின்னு சொல்லி நீங்க தான் செஞ்சு போறீங்க. வெரி சிம்பிள். நம்ம ஒரு போலீஸ்காரர்கிட்ட நம்ம சிக்கிறதுக்கு காரணம் நம்ம இல்லையா? அப்படிதானே? உங்ககிட்ட எல்லா பேப்பரும் இருக்கும், நீங்க வந்து கவலைப்படாம போயிட்டு இருக்கீங்க. அந்த இன்சூரன்ஸ் டேட் முடிஞ்சு ஒரு நாள் ஆயிருக்காது, 2 நாள் ஆயிருக்காது. அதுக்குள்ளார உங்களுக்கு என்ன தோணும்? குடிச்சா என்ன நடக்கும், எவ்வளவு ஃபைன் போடுவாங்க, இந்த ஃபைன் எவ்வளவாக இருக்கும், இப்படி பல சிந்தனைகளோட நேரா போய் அவர்கிட்டயே வந்து நிக்கிறீங்க. அவரும் உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாரு. எஸ் ஆர் நோ? இது நடந்துட்டே இருக்குதா? ஏன்னா நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் அப்படிங்கிறது வந்து யாரோ எங்கேயோ எப்படியோ எது மாதிரியோ என்னென்னவோவாக எந்தெந்த நிலையிலேயோ உருவாக்கப்பட்ட பலவிதமான நம்மளுடைய அந்த காலகட்டத்துல நம்ம வாழ்ந்த நம்மளுடைய வாழ்க்கை. ஸோ அது வந்து ஒரு ஒரு பெரும் ஆற்றல்னு நம்ம சொல்லலாம். அந்த ஆற்றலை நம்மனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ அது உங்களோட வருமா அப்படின்னா நிச்சயமா அந்த நினைவுகள், அந்த பிரச்சனைகள், அந்த சூழல்கள் உங்களை தொடர்ந்து கொண்டுதான். உங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடியதுதான் உங்களுடைய பாஸ்ட். ஏன்னா அதை வந்து நீங்க ஃபீல் பண்ணிட்டு இங்க வந்திருக்கிறீங்க இல்லையா? பாஸ்ட வந்து என்ன பண்ணிருக்கிறீங்க? நீங்க ரியலா ஃபீல் பண்ணிட்டு இங்க வந்திருக்கிறீங்க. அந்த ஃபீலை கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, உருவாக்கிட்டு வந்திருக்கிறீங்க, நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. நீங்க தான் அதோட ஆர்கனைசரா இருந்திருக்கிறீங்க. ஸோ நீங்க உருவாக்கின அந்த நிகழ்வு, அந்த படம், அந்த சினிமா, அந்த எடிட்டிங் எல்லாத்துக்கும் காரணமான நீங்க அதை மறந்துட முடியுமா? அதை விட்டு கொடுத்துட முடியுமா? சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா நீங்க தான் ப்ரொடியூசர், நீங்க தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க சினிமாவை நீங்க மறந்துடுவீங்களா? நீங்க வச்ச சாப்பாட்டை நீங்க வேண்டான்னு வச்சிருவீங்களா? நீங்க உருவாக்கின குழந்தைகளை வேண்டான்னு விட்டுருவீங்களா? எதுவுமே விட முடியாது இல்லையா? நீங்க உருவாக்கின அந்த நாளை நீங்க நிச்சயமா விடவே முடியாது. அப்ப நெகட்டிவாக நிறைய திங்க் பண்ணி நெகட்டிவான விஷயங்களை செஞ்சுட்டே இருந்து வாழ்ந்துட்டு இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு பாஸ்ட் இஸ் தி பாஸ்ட் அப்படின்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? ஒருத்தரை அசிங்கமா திட்டு திட்டு திட்டிடுறீங்க, நல்லா அடி அடி அடிச்சிருக்கீங்க, அவர் ரொம்ப சங்கடப்பட்டுறாரு. அப்புறமா அவர்கிட்ட போயிட்டு பாஸ்ட் இஸ் தி பாஸ்ட், நீங்க வந்து மறந்துருங்க, சங்கடப்படாதீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதத்துலயுமே நியாயம்? எந்த விதத்துல அது வந்து சரி? பாஸ்ட் இஸ் நெவர் பாஸ்ட். முட்டாள்களின் வாதம் பாஸ்ட் இஸ் தி பாஸ்ட். பாஸ்ட் இஸ் தி நெவர் பாஸ்ட். அது வந்து நம்மளுடைய ஃபீலிங்ஸ். பாஸ்ட் இஸ் அவர் ஃபீலிங்ஸ். யாராவது நம்மளுடைய உணர்வுகளை அழிக்க முடியுமா? நிச்சயமா அழிக்க முடியாது இல்லையா? அப்ப அந்த பாஸ்ட் அப்படிங்கறது வந்து யார் உருவாக்குறா அப்படின்னா நீங்க தான் உருவாக்கிட்டீங்க. உங்க பாஸ்ட் எல்லாமே உங்களுடையது தான், உங்களுடைய இமேஜினேஷன் தான், உங்களுடைய பிரசன்ட் மூமெண்ட் தான். ஸோ நம்ம என்ன பண்றது? அப்ப என்னதான் இந்த பாஸ்ட எப்படிதான் சரிப்படுத்துறது? ஏன்னா பாஸ்ட்ங்கிறது நீங்க வாழ்ந்துட்டு வந்த நாட்கள் அப்படிங்கும்போது அதுல யாரெல்லாம் என்ன மாதிரி எல்லாம் எப்படி எல்லாம் இருந்தார்களோ இப்படியெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அங்க ஒரு நிகழ்வு எப்பொழுதும் அங்க ஸ்டோரேஜா இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஸ்டோரேஜை நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமா அந்த ஸ்டோரேஜை நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அது கம்ப்ளீட்டா ஸ்டோரேஜாகவே அங்கேயே இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த கர்மா பாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம எப்படி மாடிஃபை பண்றது, சரிப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போ நம்மளுடைய அந்த பாஸ்ட் லைஃப்ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நமக்கு எதுவுமே புரியாம நம்ம அந்த தவறுகளை இழைத்து கொண்டே இருந்து இன்றைக்கும்
அதே பாஸ்டை வேற விதத்துல உருவாக்கிக்கிட்டே இருக்கு. ஸோ இன்றைய நாள் அந்த பாஸ்டை உருவாக்குவது, எப்படி உருவாக்குவது, என்னவாக உருவாக்குவது, எந்த நிலையில் உருவாக்குவது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரிசல்ட். இதுதான் நம்மளுடைய வருங்காலத்துல ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய பாஸ்ட டிசைன் பண்றதாக இருக்கும். நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய சிந்தனைகள், நம்ம என்னவாக மாற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ நாம் அதுவாக மாற ஆரம்பிக்கிறோம். நாம் எதை தேடுகின்றோமோ அது நம்மை தேட ஆரம்பிக்கிறது. அப்படிங்கும்போது ஒரு 18 வயசுல ஒரு சுல்தானா பர்வீன் வந்து ஒரு மேடையில பேசுறாங்க, ஒரு காலேஜ்ல. அப்ப அவங்க சொன்ன அந்த வார்த்தை என்ன தெரியுமா? யாருக்கெல்லாம் சுல்தானா பர்வீனாவை தெரியும்? நான் ரொம்ப வருஷமா அவங்களோட ஸ்பீச் கேட்டிருக்கேன். ரொம்பவுமே இன்ஸ்பைரிங்கான, ரொம்பவுமே டேலண்டான, ரொம்பவுமே வந்து வாழ்க அற்புதமான. வளமுடன் சார். எஸ், டெய்லி அவங்க ஸ்பீச் கேட்டுதான் சார் நான் தூங்குவேன். எஸ். தூரம் கொஞ்சம் அவ்வளோ ரீசெண்டா. சூப்பர் ஒரு பெண்மணி. ஆமாங்க சார். எஸ் சார், வாழ்க அவங்களோட சின்ன வளமுடன் சார். வயசுல நானும் கேட்பேன் சார் அவங்களோடது. எஸ், அவங்களோட இந்த லாஸ்ட் ஸ்பீச்ல வந்து அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, நீ உன்னோட 14 வயசுல எதை சிந்திக்கிறையோ, எதை எதிர்பார்க்கிறையோ, அதுதான் உன்னுடைய ஃபியூச்சர். அவங்க ஸ்கூல்ல பேசியிருப்பாங்க. அப்ப நம்ம சொல்லக்கூடிய அதே நிகழ்வு தான். என்னோட லைஃப் அப்படிதான். நான் எதை சிந்தித்தேனோ, எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் சம்டைம்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகும். நான் சொல்லுவேன், நான் டிசைன் பண்ணன ஒரு பெண்ணி. ஸோ நான் வந்து என்னவாக என்னோட மனைவி இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும், எப்படி வரணும்னு டிசைன் பண்ணன ஒரு பெண்ணி. நீ டிசைன் பண்ணி நான் எடுக்கல உன்னை, இல்ல நீ வந்து என்ன சூஸ் பண்ணி நீங்க வரல. நான் டிசைன் பண்ண அந்த டிசைனிங்ல, அந்த அந்த பேட்டர்னுக்குள்ளார, அந்த மோல்டுக்குள்ளார நீ கரெக்டா ஃபிட் ஆயிட்ட. ஸோ அதனாலதான் உன்னை அக்செப்ட் பண்ணேன். அதனாலதான் என்ன குறை நிறை இருந்தாலும் உன்னோடு வாழ்வதில் தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன். பிகாஸ் ஐ எம் தி ப்ரொடியூசர் அப்படின்னு அடிக்கடி எங்களுக்குள்ள நாங்க பேசிக்குவோம். அப்ப அவங்க ரொம்ப கேவலமா என்ன திட்டுவாங்க, கேவலமா என்ன அசிங்கமா பேசுவாங்க. ஒரு சின்ன பையன், அறிவே இல்லாத, வித் காட் ஹெல்ப், எஸ் எஸ், கண்டிப்பா அதுல மாற்றம் இல்லை. ஒரு சின்ன பையன், ஒரு சாதாரணமா சிந்திக்க வேண்டிய ஒரு பையன் இப்படி கேவலமா சிந்திச்சிருக்கீங்களே அப்படின்னு நினைச்சு என்னை வந்து திட்டுவாங்க. ஏன்னா அந்த அந்த டைம்ல வந்து நான் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு உழைக்கக்கூடிய பையனாக நான் இருந்தேன். நான் ரொம்பவுமே வந்து என்னோட ஒரு 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ரொம்ப கஷ்டம். எங்க அப்பாவுக்கு நான் 8th 7th எல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள். அவங்க ரொம்ப லாஸ்ல இருந்தாங்க. அப்ப 9th அப்புறம் படிச்சுட்டே எங்க அப்பா கடையில வேலை செஞ்சுட்டு எல்லா படிப்பையும் நான் அடுத்தடுத்த கட்டத்துல கொண்டு போனேன். ஸோ எங்க ஸ்கூல்ல வந்து ரொம்ப பெருமையா பேசுவாங்க, அங்க பாரு ஈவினிங் ஆனா 4:30 இருந்து 10:30 12 o'clock வரைக்கும் உழைக்கிறான், அதுக்கப்புறமா படிக்கிறான், ஓரளவுக்கு மார்க் எடுக்கிறான், ஃபெயில் ஆகவே மாட்டேங்கிறான். நான் ஃபெயில் ஆக மாட்டேன். என் லைஃப்ல ஒரு பெரிய கான்செப்ட் இதுதான். நான் இன்ன வரைக்கும் ஃபெயிலே ஆனது இல்லை. 35 எடுத்து பாஸ் ஆயிடுவேன். 34 எடுத்தது இல்லை, 35 எடுத்துருவேன் எப்படியாவது. ஆனா ஒரு 70 80 அந்த அளவுக்கும் எடுத்துருவேன். இப்ப அவர் சொல்றாரு, என்னோட டீச்சர், அவர் அவர் இன்னைக்கும் என்னோட 6th டீச்சர் வந்து 12th டீச்சர் வரைக்கும் எனக்கு நல்ல கம்யூனிகேஷன். ஸோ அதனால அவங்க சொல்றது, அங்க பாரு அங்க பாருன்னு என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. எல்லாத்தையும் திட்டுறதுன்னா என்ன கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு அவங்களை திட்டுவாங்க.
இதுலயே ஒரு 12th ஸ்டாண்டர்ட்ல எனக்கும் ராஜ்குமார்னு ஒரு பையனுக்கும் பயங்கர சண்டை ஆயிடுச்சு. என்னை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு அதுல ஒரு பெரிய பஞ்சாயத்தெல்லாம் ஆயிடுச்சுன்னு வைங்க. ஸோ இப்படி ஒரு கேங்கா சேர்ந்து என்னை அடிச்சாங்க ஸ்கூல்ல வச்சு. எதுனால எதுனாலும் உன்னை வச்சே எங்களை அசிங்கப்படுத்துறாங்க, நீ என்ன இவனா அப்படின்னு கேட்டு குத்துனாங்க. நீ என்ன இவனா அப்படின்னு சொல்லி என்ன வச்சு ஒரு காம்பவுண்ட் வால்ல வச்சு அடி அடி அடிச்சாங்க. So அதுக்கப்புறம் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு, ப்ராப்ளம் ஆச்சு. அதுல வந்து என்னையும் சேர்த்து வெளியே அனுப்புனாங்க. அப்படியெல்லாம் எனக்கும் அந்த பிரச்சனையில பல பிரச்சனைகளை நானும் சந்திச்சேன். ஏன்னா அடி வாங்கினது நான். அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, உன்னை எப்ப பார்த்தாலும் சொல்லி சொல்லி எங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியே என்னை போட்டு அடிச்சாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஃபர்கிவ் பண்ணிட்டு அப்போ நம்மளுடைய அந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் மூமெண்ட்ல நம்ம என்னவாக இருக்கிறோமோ அந்த காலகட்டத்துல அந்த 13 வயசுல இருந்து ஒரு 25 வயசுக்குள்ளார நான் டிசைன் பண்ண அந்த டிசைன் இப்படித்தான் என் லைஃப் இருக்கணும். ஏன்னா பயங்கரமா உழைச்சிட்டு இருக்கிறோம், கஷ்டப்படுறோம். அப்பா உழைக்கிறாரு, கஷ்டப்படுறாரு. ஆனா எங்க வீட்ல என்னன்னா ஒரு பயங்கர ரூல்ஸ். எல்லாருமே வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அதாவது அந்த சுன்னி ஜமாத் வந்து இல்லாம வேற ஒரு இதுல இருந்தாங்க. So அதனால வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா கோல்டு எல்லாம் வாங்கக்கூடாது, போட்டு தான் கட்டணும். எங்க அண்ணா வந்து அப்படிதான் கல்யாணம் பண்ணாரு. எங்க பெரிய அண்ணா வந்து கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துட்டாரு, கோல்டே வாங்கல. அப்புறம் எங்க அக்கா வந்து அந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். கோல்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்க போடுவாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க. செகண்ட் அக்காவுக்கு வந்து எல்லாம் சீர் பண்ணி நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா அவங்க வந்து லவ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து எல்லாம் செஞ்சு முறையா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி, அவங்களும் வந்து அந்த அடிப்படையிலேயே இதாகிட்டாங்க. ஸோ எனக்கு வரும்போது என்னோட சாய்ஸ் என்னவா இருந்துச்சுன்னா, இவ்வளோ பேரும் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, நீயும் அப்படித்தான் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, நான் சொன்னேன் எனக்கு அப்படியெல்லாம் ஆகாது, 50 பவுன் 50,000 வேணும், அப்பதானே கல்யாணம் பண்ண. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து இந்த ஆன்மீக அடிப்படையில டிகிரி வாங்கியிருக்கணும். எங்க இதுல அதுக்கு ஒரு டிகிரி, தனியா ஒரு டிகிரி இருக்கு, அந்த டிகிரி வாங்கியிருக்கணும். எக்ஸாமினேஷன்ல நார்மல் ஸ்டடீஸ்லயும் டிகிரி வாங்கியிருக்கணும். இல்லைன்னா மேரேஜே வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஸோ இது ஒரு 2 வருஷமா வீட்டுக்குள்ள சண்டை ஓடிட்டே இருக்கு. நீ பண்றது தப்பு, நீ இப்படி முடிவெடுக்க கூடாது. என்னோட லைஃப் நான் எப்படித்தான் டிசைட் பண்ணுவேன், நான் வாங்குவேன், இப்படிதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்ப எங்க அப்பாவுக்கு எனக்கு நிறைய சண்டையாகும். ஏய் இது தப்புடா, வாங்கக்கூடாது. பா, என்னோட ஃபியூச்சர் நான் இப்படிதான் டிசைட் பண்ணுவேன், நான் இப்படித்தான் இருப்பேன். ஏன்னா நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க, எல்லாம் பண்றீங்க. இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய பில்டிங், அக்கா தங்கச்சிக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் நான் செஞ்சுட்டேன். நான் நிறைய செஞ்சிருக்கிறேன்ல, ஸோ எனக்கு செய்யறதுதான் என்ன தப்பு, நான் நல்லா தானே சம்பாதிக்கிறேன். ஏன்னா அந்த டைம்ல எனக்கு ஒரு 4 ரெஸ்டாரண்ட் எங்க அப்பாவோடத நான் டேக் ஓவர் பண்ணியிருந்தேன். ஒரு பீஸா ஷாப்பு, ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு டிரைவ்னு. சின்ன வயசு பையன்தான், 18 22 வயசு பையன்தான். ஆனா வேற லெவல் பிசினஸ். அது இல்லாம சீட்டு கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து சிடி அண்ட் சிடி வாடகை கூடுற ஒரு கம்பெனி, இவ்வளோ வச்சிருந்தேன். அந்த டைம்ல வந்து காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன். 4:30 மணிக்கு எந்திரிச்சு இறங்குனா அப்படியே மார்க்கெட்ல கலெக்ஷன் போயிட்டு, ஜிம்முக்கு போயிட்டு, அங்கிருந்து அப்படியே கடைக்கு வந்து 9 மணிக்கு ஒரு கடையில டிஃபன் சாப்பிட்டு, அங்கிருந்து அப்படியே 11 மணிக்கு அந்த டிரைவிங்க்கு போயிடுவேன். டிரைவிங்ல போய் எல்லாம் என்னெல்லாம் வேணும் வாங்கி கொடுத்துட்டு, டிரைவிங் வந்து 2 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட வருவேன். சாப்பிட்டுட்டு என் தம்பி கூப்பிட்டுட்டு திரும்ப அந்த டிரைவிங்க்கு போயிடுவோம். ஸோ அங்கே ஐஸ்கிரீம் ஷாப் தனியா ஒன்று. இவ்வளோ பிஸ்னஸ் வச்சிருந்தேன். இது இல்லாம நைட் டைம் எங்கனாலும் டெலிவரி கொடுக்கணும். ஏன்னா சிடி டெக் இருக்குல்ல, டெக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு, கேசட் கொண்டு போய் கொடுத்துட்டு, அப்போ வந்து எல்லாம் வந்து ரொம்ப பெரிய பெரிய குடும்பம். அந்த பெரிய பணக்காரங்க வந்து எனக்கு நல்ல லிங்க் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து 2 நாள் 3 நாளுக்கு நிறைய டெக்கு வாடகை கொடுப்பாங்க. ஸோ அதை கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்ப நைட்டு 12:30 மணி 1 மணி வீட்டுக்கு வந்து படுத்து தூங்குறேன். திரும்ப 4:30 5 மணிக்கு எந்திரிச்சு திரும்ப போயிடுவேன்.
ஸோ இப்படியே போய் 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 ஓரளவுக்கு நல்லா சம்பாதிச்சுட்டு எங்க அப்பாவோட கடன் காரியம் எல்லாமே அடைச்சு, ஆனா என் கையில தான் ஒண்ணுமே இல்லை. ஆனால் நிறைய சம்பாதிச்சுட்டே இருந்தேன், நிறைய சம்பாதிச்சேன். அவங்களுக்கும் நிறைய கோல்டு எல்லாம் நான் கையிலிருந்து போட்டேன். ஒரு 14 13 பவுன் 15 பவுனுக்கு மேல நான் கல்யாணம் பண்ணும்போது போட்டேன். அவங்களும் ஓரளவுக்கு நிறைய நகை போட்டாங்க. அப்படிதான் எங்க மேரேஜ் நடந்துச்சு. அந்த ஃபுல் எக்ஸ்பென்சிவ் என்னோட செல்ஃபா நானே சம்பாதிச்சு என் கையால செலவு பண்ணி நான் கல்யாணம் பண்ணேன். அன்னைக்கு 2000 ஏகദേശம் வந்து ஒரு 2.5 3 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணேன். எத்தனை பவுன் நகை வாங்க முடியும் தெரியுமா? 110 பவுன் வாங்கலாம். அவ்வளவு பணம் அது. ஆனா அதை நான் செலவு பண்ணேன். அது எல்லாமே நானே எடுத்தேன். ஸோ நான் சும்மாவெல்லாம் வாழலைங்க, நிறைய வித்தியாசங்களை செஞ்சு வாழ்ந்தேன். அந்த சுல்தானா பர்வீன் சொல்லும் போது நேற்று எங்களுக்கும் இதாச்சு, அதே டாபிக் திரும்ப நாங்க பேசணும். ஸோ அந்த டிசைன், அந்த 18 வயசுல நீ காமத்தை எதிர்பார்த்தால் உன் காமம் உன்னை தேட ஆரம்பிக்கும். நீ காதலை தேட ஆரம்பித்தால் உன்னுடைய காதல் உன்னை தேட ஆரம்பிக்கும். நீ பணத்தை தேட ஆரம்பித்தால் பணம் உன்னை தேட ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையை நீ தேட ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை உன்னை தேட ஆரம்பிக்கும். சிந்திச்சு பாரு. அந்த காலகட்டத்துல என்ன செய்யணும்னே நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல கரெக்ட் டைமிங், அந்த 18 வயசுல இருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் அந்த 5 வருஷம் உன்னோட வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட். நீ உன்னை உருவாக்கக்கூடிய நாட்கள். அந்த பட்டை தீட்ட வேண்டிய அந்த வைரத்தை கையில கொடுத்துட்றாங்க. டிசைன் பண்ண வேண்டியது உன்னோட வேலை. அங்கெல்லாம் விட்டுட்டு வந்து 45 வயசுல 60 வயசுல உட்காந்துட்டு நான் என்ன செய்யறதுன்னு ஆலோசனை பண்ணா எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்னு கேக்குறீங்க? ஆனா அது நடத்துறதுதான் நம்மளோட கிளாஸ். அதையும் உடைத்து எரியறதுக்கு தான் இந்த வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் நடத்துறதோட முக்கியத்துவமே அதுதான். இங்க ஒரு நாள் ஏன் 7 மணிக்கு உட்காந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் படிச்சது, நான் தெரிஞ்சது, நான் கத்துக்கிட்டது, இதையெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, என்னோட சீக்ரெட் உங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஆனா என்னோட வாழ்க்கையில இருக்கிற சீக்ரெட்ஸ் ஒரு பாடங்களாக அமைந்திருக்கு. நிறைய இடத்துல அடி வாங்கியிருக்கேன், திட்டி வாங்கியிருக்கேன், கஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க, துரத்தி விட்டுருக்குறாங்க. நான் சொன்னேன்ல, எல்லாம் செஞ்சு என்னோட மேரேஜ் நானே நடத்தி எல்லாம் சார் கடந்ததுக்கு அப்புறம் என்னை வீட்டுக்கு துரத்தி விட்டாங்க. வித் பேர் ஹேண்ட், சார் வெறும் கையோட. எஸ் எஸ், யாரு சார் சொல்லுங்க விஜய். இது சார் இப்போ நேத்து நீங்க சொல்லும்போது சார் 18ல இருந்து 75 வயசுன்னு சொன்னீங்களே சார். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா இந்த 7 வயசு 8 வயசுக்குள்ள இருக்கவங்க அந்த குழந்தைங்க தான் அந்த சப்கான்ஷியஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான், ஏன்னா ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ் தானே சார் மெயினும்பாங்க. அதாவது இன்னொன்று சார், இப்போ 18 to 25 பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர்த்துக்குலாம் இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ராமா மாதிரி தான் ஆகி போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் நம்ம கையில் இல்லையே சார். ஏன்னா இப்போ சரௌண்டிங்ஸு அப்படி இப்படின்னு நம்ம கொஞ்சம் நம்மளே மீறியே நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுறோம். எஸ், ரியலி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னோட சன் ஒரு உதாரணம். இவன் வந்து ஒரு ஒரு காஃபி குடிக்கிறதுனா யாருக்கும் தெரியாம அந்த என்ன எனக்கு டக்குன்னு வாயில வர மாட்டேங்குது. 250 ரூபாய்க்கு காஃபி விற்கிறாங்கல்ல, என்ன கேப்பாச்சினோ காஃபி சார். ஷாப் இது? ஏன் கேப்பச்சினோ சார். கேப்பாச்சினோ. கேப்பச்சினோ. கேப்பச்சினோ இல்ல, இல்ல இல்ல, அந்த பிராண்டு நேம் காஃபி டே. காஃபி டே இல்ல சார், அதெல்லாம் கம்மி. இது ஐயோ வர மாட்டேங்குது. ஸ்டார்பக்ஸ். 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 அங்க போய் எனக்கு தெரியாம காஃபி குடிக்கும். இதே வேலையை நான் செஞ்சேன். அதே 18 20 வயசு என்னோட ஃப்ரெண்ட்ஸோட இங்க கோயம்புத்தூர்லயே வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்னே ஒண்ணுதான், ரெசிடென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 ஸ்டார் ஹோட்டல். நானும் அனு அப்படிங்கிற இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கு, அவர் சின்ன பையன் தான்.
என்னோட ஃப்ரெண்டு, நாங்க 2 பேர் என்ன பண்ணோம், அவன் சுமோ கார் கொண்டு வருவான். எடுத்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போய் ஒரே ஒரு காஃபியும் ஒரு கட்லெட்டும் சாப்பிடுவோம். அந்த காஃபி வந்து அன்னைக்கு 2000த்துல 150 ரூபா. 1 கிராம் கோல்டு வந்து 240 ரூபா. அந்த கட்லெட் வந்து அன்னைக்கு 80 ரூபா. எங்க அப்பாவுக்கு ஒரு நாள் தெரிஞ்சிருச்சு, இவன் அடிக்கடி 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் அந்த காஃபியும் கட்லெட்டும் சாப்பிட்றான் அப்படின்னு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஆளுக்கு 350 ரூபா பில் வருங்க. ஒரு டீ ஒரு காஃபி மட்டும் ஒரு ஒரு காஃபி ஆர் டீ ஒரு கட்லெட், அவ்வளவுதான் நாங்க சாப்பிடுவோம். ஏன்னா அவ்வளவுதான் பணம் இருக்கு எங்ககிட்ட. அவ்வளவுதான். அவனும் வந்து ஒரு 200 300 ரூபா கொண்டு வருவான், நான் ஒரு 200 300 ரூபா கொண்டு வருவேன். 2 பேர் சேர்ந்து எப்படி 500 550 ரூபா பில் வரும். நான் சொல்றது 2000த்துல 2 கிராம் கோல்டு வாங்கிடலாம். அதுல நான் ஒரு காஃபி குடிப்பேன். எங்க அப்பாவுக்கு தெரியாது, இவன் கடையில ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற காசு எடுத்துட்டு போய் இதை குடிக்கிறது வந்து தெரியாது. ஒரு நாள் சிக்கிட்டேன். நீ எதுக்கு அடிக்கடி ரெசிடென்சி போய் போற, அதுக்குள்ள நீ அடிக்கடி பாக்குறாங்க யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டாரு. இனிமேல் இவ்வளவு பண்ணது ஓகே விட்டுறேன் நானு, இனிமேல் நீ இந்த மாதிரி வேலையை செய்யக்கூடாதுன்னு எங்க அப்பா சொன்னார். அதுக்கப்புறம் நான் ரெசிடென்சி போகல. ஏன்னா சொன்னா நான் கேட்டுக்குவேன், நல்ல பையன் தானே. அதுக்கப்புறம் எங்கன்னா போனோம்னா நீல்கிரிஸ்ல போய் ஒரு பப்ஸ் ஒரு ஒரு கோக் சாப்பிட்றக்கா போவேன். ஸோ இந்த மாதிரி யாருக்கு தெரியாம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா நான் இருந்தேன். அதே மாதிரி என்னோட சன்னு இருக்கா, அவங்க இருக்கிறதுலே பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல யாருக்கு தெரியாம டின்னர் போய் சாப்பிட்றான், லஞ்சுக்கு போறான். ஸோ என்னன்னா இதெல்லாம் தப்பு கிடையாது. அந்த வயசுல அவன் திங்க் பண்றது நான் திங்க் பண்ண மாதிரி திங்க் பண்றான். நிச்சயமா அவன் வந்து ஒரு 1000 crores ஓனரா மாறத்தான் போறான். அந்த சேஞ்சஸ் வரத்தான் போகுது. அன்னைக்கு நான் திங்க் பண்ணனாலதான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். நான் எனக்கு எவ்வளவு லாஸ் வந்தாலும் அதை கடந்து நான் வெளியே வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல உட்காந்து, நான் எம்ஃபில்லாம் படிக்கல, இருந்தாலும் ஒரு அளவுக்கு படிச்சிருக்கிறேன். ஆக்சுவலா ப்ராப்பர் ஒரு பேச்சுலர் டிகிரி கூட இல்லை, டிப்ளமோ டிகிரி தான் எனக்கு நிறைய இருக்கு. நிறைய டிப்ளமோ பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல. ஆனாலும் இன்னைக்கு நான் பண்ற ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிஹெச்டி முடிச்சவங்க பண்ற ஒர்க்கை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அவ்வளவு புக்ஸ் படிக்கிறேன், அவ்வளவு விஷயங்கள் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னால இந்த அளவுக்கு வந்து ஒரு ரீச் வரும் அப்படிங்கறது வந்து நானே கனவுல பார்க்காத சில விஷயங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட லைஃப டிசைன் பண்றது ப்ரெசன்ட் மூமெண்ட்ல எதையுமே செய்யாம எல்லாமே நெகட்டிவா வச்சுட்டு என்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா எப்படி சாத்தியம் சார்? ஆனா சார் இப்போ அது நேத்தி கூட நான் வந்து மெடிடேஷன் நான் பர்சனலா ட்ரை பண்ணும்போது சார், நம்ம என்னதான் திங்க் பண்ணாம அந்த பழசு வந்து தானே சார் போகுது. இப்போ ஒரு மேனிஃபெஸ்டேஷனே நம்ம பண்ணா கூட இது எப்படிடா நடக்கும் அப்படின்னு நமக்கு அந்த பழசு தானே நமக்கு ஞாபகம் வருது. இப்போ லிமிட்டிங் பிலீஃப் மனச வந்து சார் அது அந்த வந்து வெளியே வர முடியும். பிலீவை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்மளோட ப்ராக்டிஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதைத்தான் எடுக்க போறோம், அதைத்தான் சொல்லி கொடுக்க போறோம். இல்ல கண்டிப்பா. இப்போ சொல்லுங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க. பாஸ்ட வந்து நம்மனால வந்து அழிக்க முடியாது. அது வந்து ஒரு எனர்ஜி. பாஸ்ட் இஸ் ஒரு எனர்ஜி. அந்த அந்த பாஸ்ட வந்து நம்மனால ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு எனர்ஜியை நம்மனால டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு எனர்ஜியை டைவர்ட் பண்ணுவோம். ஒரு எனர்ஜியை வந்து டைவர்ட் பண்ணி விடணும், ஒரு கான்செப்ட்ல இருந்து இன்னொரு கான்செப்டா மாத்தணும். அதுதான் நம்மளால செய்ய முடியுமே தவிர ஒரு எனர்ஜியை வந்து நம்ம இன்னொரு எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது கஷ்டம். ஸோ அதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, வேறொரு பொருளாக மாற்றிடலாம் இல்லையா சார்? நோ, அதுதான் எஸ் நம்மளுடைய சார். பாஸ்ட். பாஸ்ட வந்து உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா பாஸ்ட் என்ன பண்ணிடலாம், மாத்து அது டெட்புல் மாதிரி சார். பாஸ்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அந்த ரியாக்ஷனை ப்ரெசன்ட்ல மாத்தணும்னா ஃபியூச்சரை சரி பண்ணிடலாம் இல்லையா? ஃபியூச்சரை நம்மளால உருவாக்க முடியும். அப்போ ப்ரெசன்ட்ல நீங்க எப்படியெல்லாம் வாழ்றீங்களோ, அதான் சொல்றேன்,
என்னோட அந்த மைண்ட் செட்டு, நான் இது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ப்ரூஃபா சொல்றேன். இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல குடிச்ச காஃபி இருக்குல்ல, இன்னைக்கு என் பையன் சார் குடிக்கிற அந்த ஸ்டார் பக்ஸ்ல குடிக்கிற, இன்னைக்கு அவங்க தம்பி அவன் திட்டுறான், அப்பா அவன் எல்லாமே வந்து ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறான்ப்பா, செலவு பண்றதுனால ஆலோசனை பண்ணி அந்த காசை செலவு பண்ணலாமா வேண்டாமான்னு ரொம்ப டிசைட் பண்ணி செலவு பண்றான்ப்பா. இப்படி இருந்தானா எப்படிப்பா அப்படின்னு என் பெரிய அவங்க பையன் அம்மா சின்ன மாதிரி பையனை இருப்பாருங்க. ம் சின்ன பையனை வந்து சொல்றான். ஆனா அவன் ரொம்ப கால்குலேஷன். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு கதை தெரியும்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் ஒரு பெரும் கோடீஸ்வரர் வந்து தன்னுடைய மகனை வந்து லோக்கல்ல வேலை செய்ய விடுவார் இல்லையா? ஏன்னா இந்த வாழ்க்கையை கத்துக்கிறதுக்காக. ஸோ என்னோட செகண்ட் சன்னுட்டு நிறைய நெகட்டிவான பிரச்சனைகள் வேற லெவல்ல இருந்துச்சு. அவன் விட்டுருந்தா கொஞ்சம் மோசமா போயிருக்கு. ஸோ நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்க இருக்கிற ஒரு லோக்கல் பேக்கரியில வேலைக்கு விட்டுருக்கேன். 3 மாசமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அடுத்த மாசம்தான் அந்த காலேஜ் வந்து ரீஓபன் ஆகுது. ஸோ அது வரைக்கும் அவனுக்கு ஒரு 10,000 தராங்க. அங்க வந்து இப்போ ஜாயின் பண்ணி விட்டு 3 மாசம் ஆகுது. இந்த 3 மாசத்துல அந்த அந்த ஓனரோட பெட்டு, அது வந்து ஒரு பெரிய பிராண்டு. ஏன்னா எங்க ஊர்ல வந்து பேர் சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிராண்ட் அந்த பேக்கரினா டீ ஊத்துற பேக்கரி இல்ல, ஒரு ஸ்வீட் ஷாப் மாதிரின்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா அது இருக்குது. 50 வருஷமா இருக்குது. அவங்க நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. பெரிய ஒரு நெட்வொர்க். அவங்க அங்கதான் கொண்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுருக்குறோம். அவனே அப்ளிகேஷன் போட்டு செலக்ட் ஆகி உள்ள போனா 3 மாசமா அங்க வேலை செய்யறான். ஸோ அவனுக்கு அந்த 10,000 ரூபாய் வந்து சம்பளம். ஆனா நான் கொடுக்குற செலவு காசு கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் மாசத்துக்கு. நான் கொடுக்குற செலவு காசு இருந்தாலும் அந்த 10,000 நான் வாங்குறது இல்லை. டெய்லியும் லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட், டின்னரு ப்ளஸ் வந்து பெட்ரோல் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அங்க ஒர்க் பண்றான். ஒர்க் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து நீ எனக்கு கொடுக்கணும்னு சொன்னப்போ தரல. அதுக்கு பதில் அவன் கோல்டு வாங்கி வச்சுட்டு இருக்கான். ஸோ என்னோட செகண்ட் சன் சொல்றான், அப்பா இவ்வளோ டைட்ல அவன் அந்த பணத்தை சேர்த்த வேண்டிய அவசியம் என்னப்பா, அந்த காசையும் கொஞ்சம் செலவு பண்ணலாம்ல அப்படின்னு. ஸோ மைண்ட் செட் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஆனா அவன் ரொம்ப தப்பா போக வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும்போது தான் நம்ம வேலைக்கு விட்டு 3 மாசமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அங்க வந்து 3 மாசத்துல அந்த இந்த கதையில சொன்ன மாதிரியே அந்த பிரான்ச் மேனேஜர் ஆயிட்டு எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. என்ன காரணம்னா, இன்னைக்கு அந்த ஃபுல் கண்ட்ரோல் எல்லா பிரான்ச்சுக்கும் போறதோட மேனேஜர் தனியா இருக்காரு. இவருதான் டிசைன் பண்றாரு. அந்த ஓனர் வந்து ஒரு விஷயம் முடிவெடுக்கிறதுனா, இதை நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு இவர்கிட்ட வந்து ரேட்டு கேட்டு, இந்த இதை செய்யலாமா, இதை வந்து இப்படி மாத்தலாமாங்கிற எல்லா டிசிஷனுக்கும் இவர் கூட இருக்கணும். அவங்க ஓனர் அம்மாவும் சரி, ஓனருக்கும் ரொம்ப பெட் ஆயிட்டாப்ல. அதனால ஒரு நாள் கூட லீவ் எடுக்கவே விட்டுறது இல்லை. ரொம்ப பிஸி. எங்க ஃபங்க்ஷன் வீட்டுல ஏதாவது என்ன வான்னு சொன்னா கூட வர்றதில்லை. என்ன காரணம்னா, ஓனர் கண்டிப்பா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நீ வா நீ வா நீ வான்னு கண்டினியூவா கால் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா எல்லாத்துக்குமே தெரியும், இன்னொரு 20 நாளோ இல்ல 30 நாள்ல அவன் காலேஜ் போயிடுவான், திரும்ப அங்க வரமாட்டான் அப்படிங்கிறது. ஆனாலும் இன்னைக்கு வந்து நல்லபடியா சாதிச்சிருக்கிறேன். ரொம்ப 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 எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு வேலை செய்யறனால. என்கிட்ட கேட்டாங்க, உங்க பையன் அங்க வேலை செய்யறானா அப்படின்னு. ஸோ வாட், வாழ்க்கையில நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. குழந்தைகள் தப்பா போகாம இருக்கணும்னா நிறைய விஷயத்த கத்து கொடுக்க வேண்டியது இருக்கு இல்லையா? வழிகளை உணரணும். பணம்னா என்ன விலைன்னு தெரியணும். அதே டைம்ல அதை கட்டுப்படுத்தி வைக்க கூடாது. செலவு பண்ணவும் தெரியும். ஏன்னா அவங்க போடுற ட்ரெஸ் அந்த ஒரு மாசம் சம்பளத்துக்கு பத்தாது. அவங்க போடுற பேண்ட் ஷர்ட் அந்த ஒரு மாசம் சம்பளம் பத்தாது. So அந்த அளவுக்கு செலவு பண்றாங்க. ஆனா அங்க வேலை செய்யறாங்க. அதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க, டேய் என்னடா நீங்க பண்றீங்க, புரியலடா.
அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கறாங்களாமா, "ஏய் இங்க வேலைக்கு போற நீ அதே டைம்ல போய் அதை விட விலையா உங்க அப்பா ஒரு ஷர்ட்டை வாங்கிட்டு வர, அப்புறம் பார்த்தா நீ செலவு பண்றது அதுக்கு மேல செலவு பண்ணி வச்சிருக்க. அஹ் இது என்ன கான்செப்ட்?" ஒருத்தர் கேட்டாரு, "ஏங்க டெய்லி இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க சாப்பிட்றதுக்கு செலவுக்கு, அப்புறம் எதுக்கு அந்த சம்பளம்னு கேட்டாங்க." அது அவனோட வாழ்க்கை அவன் கத்துக்கிறதுக்காக, அந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இதே அந்த ஒரு 12 மணி நேரம் 10 மணி நேரம் வேலைய, ஏன்னா இப்ப வந்து சொல்றேன் கால் வலிக்குதுப்பா, நின்னா கால் வலிக்குதுப்பா அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு நிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுத்து, இப்ப அங்க போய் அங்க கஷ்டப்படுற அந்த மக்களை வந்து இப்பதான் சந்திக்கிறேன். ஸோ அப்ப இவன் வர்த்தபுளா ஃபீல் ஆகுறான். அப்ப அவன் அவன் சம்பாதிச்ச காசை கோல்டா மாத்தி வச்சு எப்படி இருக்குங்க? கிரேட் தானே? கிரேட்டு தான். செல்ஃபிஷா நம்ம ஃபீல் ஆகலாம். ஏன்? இல்ல கம்மியா இருந்தாலும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சார். ஒர்க் எஸ், கண்டிப்பா. எக்ஸ்பீரியன்ஸ் அது தலைப்பு. லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அது. இல்ல இல்ல ஏன்னா இல்ல அவன் இல்ல வந்து சார். பிசியோதெரபி டாக்டர், இல்ல பட் பிசியோதெரபி அது ஒரு டாக்டர் அவர். லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். அது லைஃப்பை எஸ், திரும்பி அதனாலதான் பார்க்கும்போது விட்டுருக்கோம். கொஞ்சம் ஆமா, திரும்பி பார்க்கும்போது அந்த நட்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு புரியும். ஏன்னா என்னோட கேரக்டர் வந்து அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் வந்து உம், எங்க அண்ணாவோட என்ன சொல்றது, எங்க அண்ணாவோட கொழுந்தியா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து, நான் வந்து சின்ன பையன், டைம் இருக்கா, நான் வந்து ஒரு அதேதான் ஒரு 12 13 வயசு. அந்த டைம்ல இருக்கக்கூடிய போது எங்க அண்ணாவுக்கு கல்யாணம் ஆச்சு, பெரிய அண்ணன். ஸோ அப்ப நான் சின்ன பையங்கிறனால எங்க அண்ணி வந்து எங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு அண்ணியா இருந்தாங்க. அதே டைம்ல அவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க வீட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 பெண் குழந்தைகள், அவங்க அக்கா தங்கச்சி. இப்போ அவங்களும் என்னோட ஏஜ் வந்து ஒரு 3 வயசு 2 வயசு என்னோட சின்னவங்க அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ அதுல ஒரு பொண்ணு வந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நைட்டு 11 மணிக்கு 10:30 மணிக்கு மேல அவங்களோட இன்னொரு சிஸ்டர், அவங்க வந்து இங்க ஈரோட்ல இருந்து வந்திருக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், எங்க அண்ணாவோட கொழுந்தியா, ஏகദേശம் நான் கெட்டுற முறை இல்லையா, நான் கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு பொண்ணுங்க, அது 2 பொண்ணுமே. அது ஒரு சாய்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, ஏன்னா என்னோட வயசு கம்மி. எங்க வீட்டுக்கு என்ன தேடி வராங்க. எதுக்காக வந்தாங்க அப்படின்னா, அவங்களோட மலரும் நினைவுகள், உன்னோட நாங்க இருந்த நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை வந்து பாக்குறக்கா வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1:30 2 மணி வரைக்கும் எங்க வீட்டுல உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. என்னோட ஒய்ஃப் இருக்காங்க கூட, என் பசங்க இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் எங்க கிட்ட பழைய கதைகளை பேசி பேசி பேசி, இப்படி விளாண்டோம்ல, இந்த ரோட்ல ஓடனோம்ல, அதை செஞ்சோம்ல, இது செஞ்சோம்ல, அப்படி பேசியே ரொம்ப நேரம் பேசினாங்க. பேசி கிட்டத்தட்ட 1:30 மணி வரைக்கும் 2 பொண்ணுங்க மட்டும் வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்மளுடைய அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல நம்ம எப்படியெல்லாம் வாழ்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர். ஏன்னா அவங்களுக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கா, ஹஸ்பண்ட் இருக்காங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. பட் என்ன தேடி வராங்கன்னா அன்னைக்கு நான் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணியிருப்பேன்னு பாருங்களேன், எப்படி அவங்களோட பழகி இருப்பேன்னு பாருங்களேன். ஸோ அந்த ஹார்ட்ஃபுல்லான விஷயங்கள் அவங்க என்னை தேடி வரக்கான வாய்ப்புகளை கொடுத்துச்சு. ரொம்ப நேரம் உட்காந்து அவ்வளோ கதைகள் பேசிட்டு இருந்தோம். கல்லு விளையாடினது, பல்லாங்குழி விளையாடினது, சைக்கிள் ஓட்டினது, அதுக்கப்புறம் ஒரு கிளவிட்டு அடி வாங்கினது. ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் குசும்பு இருக்குமில்ல, இப்போ அங்க போய் குசும்பு பண்ணி, அங்க அவங்க கோபியில தான் அவங்க வீடு. கோபியில வந்து அங்க ஒரு வெத்தலை விற்கிற பாட்டி போய் நோண்டி விட்டு தட்டி விட்டு அதெல்லாம் லொலாய் பண்ணிட்டு வந்தேன். So அதை வந்து பேசி அந்த பாட்டி வந்து குச்சி எடுத்துட்டு எப்ப பார்த்தாலும் எங்களை அடிக்கிறதுக்கு வரும். ஏன்னா நம்ம தான் போய் குசும்பு காமிச்சிட்டு வந்துட்டோம்ல, அதனால. ஸோ அப்படி பல விஷயங்களும் நாங்க பேசிட்டு அந்த நாள் வந்து சூப்பரா இருந்துச்சு. அன்னைக்கு என்னுடைய அந்த பாஸ்ட் அன்னைக்கு ப்ரெசன்ட்ல நாங்க வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ அது மாதிரி எல்லாமே வந்து வாழ்க்கையில ஒரு ஒரு கட்டத்திலையும் நம்மளுடைய பாஸ்ட் தான் நம்மளை வந்து பிரச்சனைக்குள்ளார ஆக்குது. நம்ம ப்ரெசன்ட்
எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப் சேஞ்ச். அதுல விட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. எல்லா காஃபி சாப்பிடுறீங்களா? சார் ஆனா ஆனா அந்த உங்களுக்கு எஸ் இப்போ நம்ம ஒரு இப்போ நீங்க சொன்னீங்களே சார், இப்போ குழந்தை கருவுல இருக்கும்போது அது வந்து இப்போ அது அதுக்கே தாட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம 7 இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்க மாட்டோம், சப்கான்ஷியஸ் தான் பயங்கரமா ஆக்டிவேட்டா இருக்கும். அப்போ எஸ் இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 18 to 25ங்கிறது நமக்கு விவரம் தெரிஞ்ச வயசு தான் சார். பட் அது எப்படி நம்ம லைஃப்பை தீர்மானிக்கும்? ஏன்னா இப்போ 7 இயர்ஸ் போது நம்ம கான்ஷியஸ் அவ்வளோ வேலை செய்யாது. அப்போ ஆமா. சப்கான்ஷியஸ் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா அது நமக்கு அஃபெக்ட் ஆனா ஒரு ரீசன் இருக்கும். பட் இப்போ 18 to 25ங்கிறது நம்மளுடைய கான்ஷியஸ் தானே சார், அது எப்படி லைஃப்பை தீர்மானிக்கும்? அதாவது 18 to அந்த 24ங்கிறது வந்து கான்சியஸ். கான்சியஸ் தான் டெசிஷன் எடுக்குது. கான்சியஸ் தான் லைஃப் வந்து மேக் பண்ணுது. கான்சியஸ் தான் ப்ரெசென்ட்டை வந்து எப்படி இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணணும். இப்போ நீங்க வந்து இந்த கான்சியஸா இருக்கிற இடத்துல ப்ரெசென்ட் மூமெண்ட்ல எப்பவுமே ஒரு கவலையோட, டென்ஷன்ல, எனக்கெல்லாம் இது சாத்தியமா, நானெல்லாம் இதை அனுபவிப்பனா, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா, இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்குதா, நானெல்லாம் இதை செய்ய முடியுமா நினைச்சீங்கன்னா உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. எஸ் ஆர்னோ? அது நீங்க சொன்ன மாதிரி இப்போ அது இப்போ இந்த எஸ் கண்டிப்பா. வரைக்கும் அந்த 18 வயசுல நீங்க வந்து ஒரு நல்ல ரோமியோவா இருக்கணும்னா கண்டிப்பா ரோமியோவா தான் இருக்கணும். அப்ப என்னன்னா காதல் வரத்தான் செய்யும், சைட் அடிக்கதான் வேணும். புரியுதா? அந்த டைம்ல வந்து ஒரு ஈகோ, எனக்கு வந்து கலர் பத்தல, அந்த பிள்ளையை பார்க்க முடியாது, அவங்க வந்து என்ன தப்பா நினைச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு ட்ராமா கிரியேட் ஆகுது. ஸோ பெண்களை பற்றிய ஒரு தவறான எண்ணம் அந்த பையனுக்கு உள்ள வந்துருச்சுன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க வந்து அந்த தன் மனைவியோட ரொம்ப கேஷுவலா வாழ முடியாது. என்ன காரணம் அப்படின்னா பெண்கள்ங்கிறது ஒரு பெரும் பிரம்மாண்டம்ங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு அந்த 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள. ஸோ அந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள வந்து ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து ஒரு மாதிரியா தான் பார்ப்பாங்க. பட் அதே டைம்ல ஒரு கோயிட்ல படிக்கிற பசங்களா அப்படின்னா அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே ஈஸியா பழகி இருப்பாங்க, அவங்களோட நல்ல டச் இருந்திருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல பெரிய குடும்பத்துல இருக்கிற ஒரு பையனா நிறைய அக்கா தங்கச்சியோட வாழ்ந்திருப்பாங்க, குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், உறவுகள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மனைவியும் நல்ல டேக் கேர் எடுத்துக்குவாங்க. இதைத்தான் சொல்றது எப்படின்னா ஒரு பையன் வந்து அம்மாவை எவ்வளவு நேசிக்கிறானோ அந்த அளவுக்கு தன்னோட மனைவியை நேசிக்கும். ஆனா சார் இப்போ இதெல்லாம் எங்க உருவாக்குறது? எஸ். ஆனா இப்போ இப்போ ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்குமே சார் இப்போ எவ்ரி 10 இயர்ஸ் வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டி மாறுது அப்படின்னு சொன்னாங்க. எஸ் எவ்ரி கண்டிப்பா 10 இயர்ஸ் மாறுமல்ல. அதுதான் அந்த இப்போ 18ல நமக்கு இருந்து 25 16 வரைக்கும் ஒரு இருக்கும்போது லைஃப். சார், 16 இயர்ஸ் இருக்கும்போது அப்ப எப்படின்னா நமக்கு யாரும் தேவையில்லைங்கிற மாதிரி நமக்கு ஒரு தாட் வரும், நம்மளே எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். இப்ப அதாவது பாத்தீங்கன்னா நம்மளால தனியா இருக்க முடியாது, நம்ம ஒரு 4 பேர் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐடியாலஜி எல்லாமே மாறும்ல சார். கண்டிப்பா. இப்போ இந்த 18 to 25ங்கிறது மட்டுமே இல்லாம இப்போ அதுக்கு மேலேயும் நம்ம இது மாறும் இல்லைங்களா, அதுக்கு சொல்ல வந்தேன். ஆனா இந்த பாம்பை காலால் அமுத்திட்டு இருக்கிற வயசுன்னு ஒரு வயசு இருக்கு. அந்த வயசு தான் அந்த 18ல இருந்து 25 வயசு. அந்த காலகட்டம் வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டம். அந்த இடத்துல எவ்வளவு வழிகள் இருக்குதோ, இப்ப என்னோட ஸ்டோரியில நான் சொல்லணும் அப்படின்னா என்னோட அந்த 18 வயசுல 14 வயசுல 14 வயசு, ஆமா 18 14 வயசுல அந்த கஷ்டப்பட்டோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அரிசி போட்டு 7 பேத்துக்கு வெறும் கஞ்சி தண்ணி வச்சு எங்க அம்மா எங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா அது ஒரே ஒரு நாள் தான் நடந்துச்சு. ஆனா என்னோட வலி, இந்த வலி என்ன பண்ணுச்சு அப்படின்னா நான் 18 வயசு வரும்போது, நான் சம்பாதிக்கும் போது, என்னோட 28 வயசுல நான் சம்பாதிக்கும் போது ஸ்டார் ஹோட்டல்ல தான் காஃபி குடிப்பேன்னு வாசியோட போய் குடிச்சேன். என்ன காரணம்?
பெயின் வந்து உங்களை மாத்திருச்சு அதானே சார்? அதுதான் விஷயமே. இந்த பெயினை வந்து மாத்துறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போடுறோமோ அந்த எஃபர்ட் தான். அதாவது இது எப்படின்னா, நீங்க வந்து நிறைய ட்ரீமிங்ல, நிறைய தாட்ஸ்ல, நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறத விட, எதை நீங்க ட்ரீம் பண்றீங்களோ, எதை கோல் செட்டா மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ, அதை வந்து நம்ம ஆக்ஷனா மாத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போ ஒரு விஷயத்த நம்ம ஆக்ஷனா கன்வெர்ட் பண்ணலையோ அது ரியாலிட்டிக்கு வரவே வராது. அது வந்து ஃபியூச்சரா மாறவே மாறாது. உங்களுக்கெல்லாம் நிறைய தாட்ஸ் இருக்கும், நிறைய கோல் செட் இருக்கும், நிறைய அச்சீவ் பண்ணியே ஆகணுங்கிற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். பட் இதெல்லாமே ட்ரீம் தான். இது எல்லாமே ஏன்னா ஃபியூச்சர் இஸ் எ விசுவலைசேஷன் அண்ட் இமேஜினேஷன். நம்மளோட இமேஜினேஷன். ஃபியூச்சர் வந்து நாட் அ ப்ரெசன்ட் மூமெண்ட். இது வந்து ஒரு நம்மளுடைய ட்ரீம் தான். ஆனா அந்த ட்ரீமை நம்ம அடையணும், அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா ப்ரெசன்ட் மூமெண்ட்ல யூ டேக் ஆக்ஷன். ப்ரெசன்ட் மூமெண்ட் ஆக்ஷன் இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து தாட் நம்ம இது பண்ணி ஆகணும் இல்லை சார்? நம்ம அந்த வந்து தாட்ஸுக்கு ரியாக்ட் பண்ணணும். கோ ஃபார் இட், கோ ஃபார் இட். உங்களுடைய அந்த மூமெண்ட்டுக்காக நீங்க உழைக்கிறது மட்டும் இல்ல, அந்த மூமெண்ட்ல வாழணும். அது எப்படி வாழ்றது? நமக்கு வந்து பல கோடிகள் நம்ம கிட்ட இல்ல, இருந்தாலும் கோடீஸ்வரனாக நீங்க வாழணும். அந்த மாதிரி நீங்க வாழும் பொழுதுதான் நீங்க அந்த இடத்தை அச்சீவ் பண்ண முடியும். புரியுதா? நான் அதனாலதான் சொன்னேன், நான் என்னோட லைஃபை இப்படித்தான் இருக்கணும்னு அன்னைக்கு டிசைட் பண்ணி இப்படித்தான் அப்படின்னு முடிவெடுத்தனாலதான் அன்னைக்கு உடனே என்ன செஞ்சோம், அந்த மாதிரி ட்ரெஸ் கோடு, அந்த மாதிரி வீடு, அந்த மாதிரி எல்லாமே அன்னைக்கு நான் உருவாக்குனேன். இன்னைக்கு நான் லாஸ் ஆகி ஒண்ணுமே இல்லாம இந்த கிளாஸை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நான் அந்த லாஸ்ல இருக்கும் போது நான் போட்டிருந்த செப்பல் சாதாரண ஹவாய், இல்லைன்னா பிளாஸ்டிக் செப்பல். நான் போட்டிருந்த ட்ரெஸ் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு 4 ஷர்ட் அந்த மாதிரி கிடைச்ச ஷர்ட். நான் போட்டிருந்த பேண்ட்டும் அதே மாதிரி தான். ஆனா அதுக்கு நான் என்ன போடுவேன்னா, பேண்ட்னா பேசிக்ஸ், லிவிஸ், பேலன்ஸ் ஆல். ஷர்ட்னா நான் எனக்கு மேட்ச் ஆகிறது ஓட்டோ, இல்லைன்னா பேசிக்ஸ். இது ரெகுலரா ரொம்ப காலமா டெனிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த பிராண்ட் அந்த செப்பல் வந்து வாக்கர்ஸ் தான் நான் போடுவேன், வேற எதுவும் போட மாட்டேன். என்னோட ஷூ வந்து மேக்சிமம் இந்த பாட்டால கூட வாங்க மாட்டேன். அடிடாஸ் அந்த மாதிரி தான் போடுவேன் நான். நைக்கு. இது எப்ப நான் விட்டனோ வேண்டான்னு லட்சக்கணக்கில் விட்டேன் காசு. க்ரோர்ஸ்ல விட்டேன்னு போய் சொல்லக்கூடாது, லேக்ஸ்ல நான் பணத்தை விட்டுட்டேன். திரும்ப நான் ரெக்கவர் ஆகி இன்னைக்கு பூமா ஷூ, இன்னைக்கு வந்து அன்னத்த மாதிரி இதெல்லாம் பெரிய பேசிக்கெல்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸ் கிடையாது. அதெல்லாம் ஓல்டு பிராண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து லூயி பிலிப்பு, இல்லைன்னா வந்து அர்மானி, அந்த மாதிரி வந்து லேட்டஸ்ட் பிராண்டு வந்துருச்சு. ஸோ லெனின்னு, ஜாரா, சரி இதெல்லாம் வந்து பெருமை அடிக்கிற மாதிரி இருக்குல்ல அப்படின்னா அப்படிதான் தோணும், அப்படிதான் ஆனா ஃபீல் சார் ஆவீங்க. அப்போ ஆக்ஷன் நீங்க சொன்னீங்கல்ல சார், ம். ஐ மீன் நீங்க என்ன சொன்னீங்கன்னா இப்ப நான் அந்த டைம்ல வந்து நார்மல் பிராண்ட் போட்டதை விட நம்ம காஸ்ட்லி பிராண்ட் தான் போடுறோம் அப்படின்னு சொன்னீங்க அதானே சார் அந்த சமயத்துல? சொல்ல விஜய், இதுல ஒரு சீக்ரெட் இருக்கு, என்ன தெரியுமா? இப்போ நம்ம வந்து பெரிய சார் ஆனா அச்சீவ் ஒரே பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு டவுட் எஸ், சார். இப்போ எஸ். நீங்க ஆக்ஷன் சொல்லும் போது தான் இப்போ எனக்கு எனக்கு மேக்ஸிமம் லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் தெரியும் போது பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் இதுதான் சார். இப்போ கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பிளேயர் நம்ம வந்து சிக்ஸ் அடிக்கிறோம், இந்த பிளேயர் வந்து விக்கெட் ஆகணும்னு நம்ம ப்ரே பண்றோம். அது சம்டைம்ஸ் நடந்தது சார். அது அப்போதான் நமக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றிலாம் இருக்கு அப்படின்னு நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். ஆனால் நம்ம வந்து பிளேயரா இல்லையா சார், நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸை தானே வந்து பார்க்குறோம்.
அப்ப நம்ம எந்த ஆக்ஷன் நம்ம பண்ணலையே. நம்ம வந்து மைண்ட் அதான் லெவல்ல நம்ம சொல்றது, பண்றோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க பிளேயரா மாறணும், நீங்க வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க போய் ஒரு 50,000 கொடுத்து ஒரு பேட் வாங்கணும். அந்த பேட்டை எடுத்துட்டு ஒரு கிரவுண்டுக்கு போய் ஒரு கோச் கிட்ட போய் ஜாயின் பண்ணி நீங்க ப்ளே பண்ண ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்ல. அந்த கிரவுண்டு லோக்கல் கிரவுண்டா இருக்கும், இருந்தாலும் நீங்க விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சோம். ஸோ நீங்க அதை செய்யாம நான் எப்படி பிளேயரா மாறுவேன், எனக்கு எப்படி அந்த வாய்ப்பு வரும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம ட்ரீம்லயே தான் இருக்க முடியும். யாருக்கோ வேண்டி நீங்க வந்து ஒரு ப்ரேயர் பண்ணிருக்கிறீங்க இந்த டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. இதுதான் நம்ம வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. எல்லாமே வந்து நாம அடுத்தவங்களுக்காக அந்த விஷயத்த செய்யறதா நினைக்கிறோம், அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்றோம், அவங்களுக்கு நடக்கிறத நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறோம். அதை எப்படி அப்படின்னா, இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க அப்படின்னா எப்பவுமே உட்கார்ந்து சினிமா பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஒரு சினிமால என்ன பண்ணுவாங்க, அந்த ஆக்டர் வருவாங்க, லவ் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, குண்டு போடுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அது நல்ல ஒரு அப்படியே பாசத்துல பயங்கரமா ஃபீல் ஆவாங்க. அப்பா அம்மாவோட ஃபீலிங்கு எல்லாமே இருக்கும் அதுல. நவரசங்கள் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சினிமாவை பார்த்துட்டு உட்கார்ந்து அழுகுவீங்க, சங்கடப்படுவீங்க, கோவப்படுவீங்க. உங்களுக்குள்ளார பயங்கரமான பதட்டம் வரும், கொண்டாடுவீங்க, செலிப்ரேட் பண்ணி குதிப்பீங்க, எல்லாமே செய்வீங்க. இது எல்லாமே என்னன்னா இந்த ஒரு சினிமா, அவ்வளவுதான். அங்க ரியாலிட்டிங்கிறதே கிடையாது. இதையே வந்து நம்ம வாழ்க்கையா நினைச்சிட்டு மத்தவங்க எல்லாம் வந்து அப்படி அந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் நினைச்சு நீங்க ஜஸ்ட் ஒரு சினிமாவா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சந்தோஷமாக அதை உணர்ந்தீங்கன்னா நீங்க எந்த காலத்து கட்டத்திலயும் கிரிக்கெட் மேனா மாறவே முடியாது, ஒரு கிரிக்கெட் பிளேயரா மாறவே முடியாது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, 200 ரூபாய்க்கு பெல்ட் அந்த ஒரு பேட் வாங்கி போகக்கூடாது. இந்த ரியாலிட்டிக்கு நீங்க வரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க வாங்க வேண்டியது 50,000 ரூபாய் பேட் போய் வாங்கணும். அந்த பால் வந்து 8,000 ரூபாய் பால் வாங்கணும். ஏன்னா அதுதான் உண்மையான பால். அதை போய் வாங்கிட்டு அந்த ஸ்டெம்ஸ் செட் இருக்கும் இல்லையா, அது எப்படி ஒரு 10, 15,000, 20,000 வரும். அதையெல்லாம் மொத்தம் ஒரு 1,50,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க அந்த ஃபுல் கிட்டும் வாங்கிட்டு அதுக்குண்டான ட்ரெஸ் வாங்கணும். அந்த ட்ரெஸ் என்ன கோட் ட்ரெஸ் இருக்கோ அதையெல்லாம் வாங்கணும். இதையெல்லாம் எடுக்கிறத ஆக்ஷன்னு சொல்றது. நீங்க போய் உடனே செஞ்சுரி அடிக்கிறது அல்ல ஆக்ஷன். உங்களால லைஃப்ல செஞ்சுரி எல்லாம் அடிக்க முடியாது. ஆனா நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும், அந்த கிட்டு வாங்கணும், நல்ல கோச்சிட்ட போய், நல்ல கோச்சும் இல்லைனாலும் அந்த கிரவுண்டுக்கு போய் ஆகணும். இதுதான் ஆக்ஷன். கிரவுண்டுக்கு போய் அங்க இருப்பாங்கல்ல சின்ன பசங்க, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க, அவங்களோட கேம் விளையாட ஆரம்பிக்கும். எப்ப நீங்க இந்த ஆக்ஷனை எடுத்து சிம்பிளா ஸ்டார்ட் பண்றீங்களோ நிச்சயமா ஒரு நாள் நீங்க பிளேயரா மாறுவீங்க. நீங்க நிச்சயமா சிஎஸ்கேல ஒரு பிளேயரா விளையாடுவீங்க. அது நடக்க தான் போகுது. ஆனா நம்ம என்ன பண்றோம், சினிமா பார்த்துட்டு வெளியே வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு ஒரு கோக்கும் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் படுத்துங்கிறது. லைஃப் பூரா இப்படியே ட்ரீம்ல இருந்தீங்கன்னா உங்களால எதையும் சாதிக்க முடியாது. டேக் ஆக்ஷன். நீங்க என்ன செய்யணும், நான் ஏன் போய் அந்த காஃபி குடிச்சேன், தெரிஞ்சோ தெரியாமலோ புரிஞ்சோ புரியாமலோ நான் அந்த விஷயத்த அன்னைக்கு செஞ்சேன். இன்னைக்கு நாங்க சாப்பிட்றது நல்ல ஸ்டார் ஹோட்டல்ல எல்லா இடத்துலயும் போய் சாப்பிட்றோம், எல்லாம் பண்றோம். இப்போ சாதாரண ஒரு டிஃபன் பண்ணோம்னா 1,500 பில் வருது, கொடுக்குறோம். சும்மா 2 தோசை அந்த மாதிரி சாப்பிட்டாலே பில் வருது. இருந்தாலும் சங்கடப்படாம கொடுத்துட்டு வரோம். ஏன்னா we are ரிச். நம்ம அந்த இடத்த ரீச் பண்ணியே ஆகணுங்கிற அந்த முடிவோட இருக்கு. ஸோ அந்த வாழ்க்கையில அந்த இடத்த நீங்க அடையணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க எடுத்துக்கணும். புரியுதா விஜய்? நீங்க எவ்வளவுக்கு அந்த பேட்டு எல்லாம் வாங்கணும், இதுதான் ஆக்ஷன். நம்மனால மாற முடியுமான்னு கேள்வி கேட்கறோம்னா நம்ம என்னவா இருக்கிறோம், ட்ரீம்ல இருக்கிறோம். சினிமா தியேட்டருக்குள்ள உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க ஹீரோ ஆக முடியுமா? ஸ்கிரீனை கிழிச்சிட்டு உள்ள போய் நின்று நான் ஹீரோ ஆகுறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இல்ல சார், அது இப்போ என்னன்னா, இப்போ நமக்கு வந்து சார், இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளைமேட் நம்ம மழை மழை பெய்யணும்னு நம்ம நினைக்கிறோம் சார்.
அது சம்டைம்ஸ் நடந்துச்சு. நான் என்ன பார்த்தேன்னா, ஒரு வாட்டி இந்த மாதிரி மே மாதம் ஏப்ரல் மாதம்லாம் மழை பெய்யுமா நான் ஆல்ரெடி நான் நினச்சி பார்த்தேன். நான் பார்த்தீங்கன்னா போன வருஷமோ இந்த வருஷமோ நடந்த மாதிரி ஒரு நாள் எமோஜி மழை மாதிரி பெஞ்சது சார். அப்போ அஹ் அதுக்கு நம்ம ஆக்ஷன் நம்ம ஒன்றும் பெருசாக நம்ம எடுக்கிற நம்ம மைண்டு தானே மெயின் மேட்ரு, பிரைமரியா தானே. அப்படி இல்ல விஜய். இப்ப நான் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து என்னோட சன்னோட அங்கிருந்து வரேன். இங்க கோயம்புத்தூர் வந்து நைட்டு வந்து நாங்க அங்கிருந்து கிளம்பி வரோம். ஸோ வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுடைய அந்த நாள்ல வந்து லீவ் விட்டுருந்தோம் இல்லையா, கிளாஸ் லீவ். ஸோ அங்கிருந்து வரும்போது நானும் என்னோட சன் பெரியவனும் வந்து புல்லட்ல வரோம், பைக்ல. என்னோட சின்ன பையனும் அவங்க அம்மாவும் வந்து ஒய்ஃப் வந்து கார்ல ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்காங்க. ஸோ இடையில வந்து நாங்க அந்த பார்டர் கிராஸ் பண்ணும்போது லைட்டா சாரல் மழை அடிக்குது. ஸோ பேக்ல உட்காந்துட்டு இருந்தேன் நான். அதனால என்ன பண்ணேன்னா அப்படியே உட்காந்து டேப்பிங் பண்ண ஆரம்பிச்சேன். ஹோல்ட் ஆன், நீங்க வந்து வராதீங்க, ஏன்னா நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்க நினைஞ்சிருவோம், அதனால வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பிரபஞ்சத்திட்ட வந்து டேப்பிங் பண்றேன். ஸோ அந்த மழை சோன்னு ஸ்டார்ட் ஆனது ஹோல்ட் ஆயிடுச்சு, நின்றுச்சு. அங்கிருந்து நாங்க அப்படியே வந்துட்டே இருக்கிறோம். ஸோ அங்கிருந்து ஒரு நைட் டைம் தானே, சரி எல்லாரும் டின்னர் சாப்பிட்றலாம்னு சொல்லி ஒரு நல்ல ஹோட்டல் அங்க நிறுத்துறோம். அங்க நிறுத்தும் போது உள்ள போகும்போது மழை இது. நாங்க உள்ள போய் கால் வச்ச உடனே பெரும் மழை. அதுல ஹெல்மெட் வந்து நனைஞ்சிருச்சு. ஏன்னா தலையில போட்டு தொங்க விட்டுட்டு ஒரு நம்பிக்கையில போயாச்சு உள்ள. என்னோட சன் என்ன பண்ணிட்டா, மழை வரனால கரெக்டா தூக்கி காருக்குள்ள வச்சுட்டு போயிட்டான். நான் வந்து நமக்கு அதிகமா டூ வீலர் போகாதனால நான் ஞாபகம் இல்லாம பின்னாடி தொங்க விட்டு போயிட்டேன். ஹெல்மெட் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. ஸோ இந்த பிரேக் அது முடிச்சுட்டு நாங்க எங்க டின்னர் முடிச்சு நாங்க வெளியே இறங்குறோம். மழை ஸ்டாப் ஆயிடுச்சு. வந்து பார்த்தா ஹெல்மெட்ல ஃபுல்லா தண்ணி. அதை வந்து கீழே கமுத்திட்டு கார்க்குள்ள கொடுத்துட்டு ஹெல்மெட் போட முடியாதுல்ல, போடாம அங்கிருந்து திரும்ப ஒரு ஒரு 10-20 கிலோமீட்டர் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து கார் வந்து ஷெட்டுக்குள்ள ஏறுது, கேட் லாக் பண்ண போறோம், கடுசான மழை. ஸோ இதெல்லாம் நேச்சர் விஜய், நாங்க வந்து டெய்லி இதை செஞ்சுட்டு இருக்கிறது. இது லைஃப் கிடையாது. விஜய் வந்து ஒரு சென்னை கிரிக்கெட் பிளேயராக மாறும், சிஎஸ்கேல ஒரு முக்கியமான பர்சனா மாறும். அதுதான் கோல் செட், அதுதான் விஷயமே. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உட்காந்து இந்த மாதிரி ட்ரீம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாலாம் நடக்காது. இதெல்லாம் நம்மளோட சக்தி, இன்னர் இன்னர் எனர்ஜி உங்களுக்கு இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணுது, அவ்வளவுதான். இதை வந்து நீங்க அந்த ரியாலிட்டியில கொண்டு வந்து சக்சஸ் பண்ணி நீங்க அந்த ரியல்ல வாழணும். ஏன்னா என்னோட பாத் டப் வந்து நான் இங்க வாங்கி வச்சிருக்கேன். இப்ப அடுத்தது வந்து சக்குஜி வாங்கணும், சக்குஜி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அது வாங்குறது மட்டும்தான் என்னோட குறிக்கோள், என்ன புரியுதா? அப்போ அதை வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பங்களா வேணும் இல்லையா? என்னோட சின்ன பையனோட ட்ரீம் வீட்டு வாசல்ல அப்படியே லைனா ஒரு ஆடி, ஒரு ரோல்ஸ் ராய், ஒரு ஜாகுவார், அதுக்கப்புறம் ஒரு தாரு, ஒரு பிஎம்டபிள்யூ எல்லாம் நிறுத்துறதுக்கு ஒரு 6 கார் நிறுத்துறதுக்கான ஃப்ரண்டேஜ், அதுக்கப்புறமா வீடு. அப்படி ஒரு வீடு நமக்கு இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான மைண்ட் செட்டை நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான வேலைகளை என்ன செய்யணும், என்ன வாய்ப்புகள் நம்மளை தேடி வருது. இப்போ 2-3 பிசினஸ் துபாயிலிருந்து வந்திருக்கு, நாங்கள் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அது இப்போ இந்த டெல்லி கார்ஸ் எடுத்து விற்கலாமான்னு பேசிட்டு இருக்கிறோம். ஸோ எல்லா ப்ராஜெக்டும் ஒன் பை ஒன் நம்மளை தேடி வந்துட்டு இருக்குது. எதுல நம்ம கிளிக் ஆக போறோம், எங்க கோடிகள்ல சம்பாதிக்க போறோம்னு யாருக்கு தெரியாது. ஆனா நம்மளோட ஆக்ஷன் என்ன, இன்வெஸ்ட் பண்றது கிடையாது, பிசினஸ் கிடையாது. நம்மளோட லைஃப் வந்து பிசினஸ் எல்லாம் கிடையாது. நம்மளோட ஒரே தாட் என்னன்னா, நம்ம அந்த மாதிரி வாழ, அந்த வாழும் போது எப்படி எல்லாம் வாழுவோமோ அப்படியெல்லாம் இன்னைக்கு வாழுவோம்.
நீங்க எப்போ டேக் ஆக்ஷன்னா இந்த உங்களுடைய அந்த இன்ஸ்பைரிங்கா பேசுற கோச் எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த கிளாஸ் இல்லை இது. அது அல்ல இது. இந்த கிளாஸ் வந்து அந்த ரியாலிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ். நாங்க சொல்ற இந்த மெத்தட் இஎஃப்டி, இந்த எமோஷனல் ஃப்ரீடம் டெக்னிக், நான் எடுக்கிற இந்த கிளாஸ், இது வந்து சும்மா நீ அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொல்றதெல்லாம் கிடையாது. நீ வாழுன்னு சொல்றது இங்க. பிரசன்ட் மூமெண்ட்ல அதுவாகவே வாழு. நீ என்னவா மாறணும், எங்க போகணும், என்ன நடக்கணும். நாங்க தான் சொல்லுவோம், எங்க காஃபி குடிக்கிற ஒரு நாள் இருக்குது, ஜெயகௌரியும் நாங்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். எங்களோட ஒரு காஃபி நாங்க எங்க குடிக்க போறோம் தெரியுமா? புர்ஜ் கலிஃபால இருக்கிற டீ ஷாப்ல. சார் மைண்ட் செட் அப்படி செட் பண்ணி வச்சிருக்கிறோம். நாங்க ஜஸ்ட் காஃபி குடிக்கிறதுக்காக இங்க இருந்து ஃபிளைட் எடுத்துட்டு போய் அங்க போய் காஃபி குடிச்சிட்டு திரும்பி வந்துருவோம். அப்போ நம்ம யாரா இருக்கணும், நம்ம எங்க இருக்கணும், எங்க இருப்போம் அன்னைக்கு. நாங்க இப்ப சார் பண்றோம் என்ன எங்கள் தெரியுமா? எல்லாரையும் சேர்த்துக்கங்க சார். வாழ்க வளமுடன் சார். எல்லாரும் இருக்கிறீங்க, நம்ம கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்துக்குமே அங்க காஃபி இருக்கு. தேங்க்யூ சார். யாரெல்லாம் எங்க கூட காஃபி குடிக்க வர போறீங்கிறத முக்கியம். ஸோ அதுக்காகவே நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, நைட் டைம் எங்க பசங்க பண்றாங்க, நானும் பண்றேன். ஊட்டியில போய் காஃபி குடிச்சிட்டு வரோம். நைட் 2 மணிக்குங்க. கார் எடுத்துட்டு எதுக்கு போறீங்க அப்படின்னா காஃபி குடிச்சு, இங்க இருந்து நேரா வண்டி எடுத்துட்டு நேரா மிட் நைட் அங்க போயிட்டு ஒரு 2 மணிக்கு அங்க ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சு. எவ்வளவு கிலோமீட்டர்? மலைக்கு மேல 80 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு, ஊர் சுத்தி பாக்குறதுக்கு இல்ல, ஊரை பாக்குறதுக்கு இல்ல, நைட் 2 மணிக்கு என்ன பார்ப்பீங்க? அங்க ஒரே ஒரு கடை இருக்கும், ஏதாவது ஒரு கடையில காஃபி இருக்கும். அங்க போய் டீ காஃபி, அந்த நூடுல்ஸ் பண்ணி தருவாங்க சுட சுட. அந்த நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு கீழே வந்துருவோம். எவ்வளவு செலவு ஒரு காஃபிக்கு? 2000 ரூபாய் டீசல். காஃபி விலை மொத்தமா 150 ரூபாய். உங்க மனசு எப்படி இருக்கும்? 2150 ரூபாய்க்கு ஒரு காஃபி. முட்டாள்தனமா தெரியும் இல்லையா? லாஜிக்கா பாத்தீங்கன்னா இது ஒரு பைத்தியக்காரத்தனம். ஏன்னா ஒரு காஃபி குடிக்கிறது நம்ம எங்க வேணாலும் குடிக்கலாம். அதை விட்டுட்டு அவ்வளோ தூரம் போய் 80-90 கிலோமீட்டர் போய் 2000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சு அங்க போய் ஒரு ஜஸ்ட் காஃபி குடிச்சிட்டு மார்னிங் 8 o'clock வந்து படுத்துங்க. இல்லைன்னா 6 மணிக்கு அன்னைக்கு வந்து கரெக்டா 5:30 மணிக்கு வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு மெடிடேஷன் கொடுத்து 7 மணிக்கு கிளாஸ் எடுத்துட்டு 8 மணிக்கு படுத்துங்க. எப்படி இருக்கு? இன்னைக்கு செலவு கிட்டத்தட்ட ஒரு 3000 சில்லான் ரூபா. அந்த அப் அண்ட் டவுன் ஒரு காஃபிக்காக செலவு. நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருந்தா வாங்க, கோயம்புத்தூர்ல ஒரு காஃபி குடிக்கணும். ஆலோசனையே பண்ணக்கூடாது, இவ்வளவு செலவாகுதுன்னு சிந்திக்கவே கூடாது. லைஃபை வாழ்ந்தே தீரணும். பிரசன்ட் மூமெண்ட்ல வாழ்ந்தே தீரணும். நீங்க எப்ப பிரசன்ட் மூமெண்ட்ல வாழ ஆரம்பிக்கிறீங்களோ நீங்க தாங்க கோடீஸ்வரன் ஆக முடியும். இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல கஞ்சியா இருந்தீங்கன்னா, நீங்கெல்லாம் வந்து கட்டுப்பாடாட இருந்தீங்கன்னா, வாழாம இருந்தீங்கன்னா உங்களால அந்த இடத்துக்கு வரவே முடியாது. அப்படித்தான் வாழ வேண்டும். எஸ் சார். சாருக்கு கொஞ்சம் டீச்சிங் இருக்கு. பிரபாகரன் சாரை மாத்திரம் சாரு 1 crore கம்ப்ளீட் பண்றாரு. ஓகே சார். ஆமா சார். நான் உங்க வீட்ல வந்து டீ ஷர்ட் வாங்கினேங்க சார். மாறிங்க சார். எங்க வீட்டுக்கு வரலாம் சார். என் வீட்டுக்கு வர்றதுன்னா அது ஒரு வெரி சிம்பிள். நீங்க என்ன சந்திக்கணும்னு நினைக்காதீங்க, சாதிக்கணும்னு நினைங்க. கரெக்ட். புரியுதுங்களா? என்ன சந்திக்கிறதுனால உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. கரெக்ட் தாங்க சார். உங்களை வந்து பார்க்கணும் அப்படிங்கறது ஆசைங்க. அவ்வளவுதான். இது வந்து வெறும் ஆசைதான். உங்க ரியாலிட்டி. நான் என்ன நினைப்பேன்னா, குமார் சாரா அவர் வந்து வரும்போது ஒரு பென்ஸ் கார்ல வரும். அவரோட மீட்டிங்கை அவரே புக் பண்ணணும். சார்
நீங்க ஜோனுக்கு வந்துருங்க சார், நீங்க வந்து ரெசிடென்சி வந்துருங்க சார், நீங்க சூர்யாவுக்கு வந்துருங்க சார், லீவ் மெரிடியன் வந்துருங்க சார் அப்படின்னா அவர் ஒரு பார்ட்டி தர அளவுக்கு அவர் வளரும் இல்லையா? அதுதான் நான் விரும்புறது. எஸ் சார். அவரு நான் சும்மா என்ன வீட்டுல வந்து பாக்குறதுங்கிறதுல வெரி சிம்பிள். அது ஒரு எக்ஸ்பென்சிவ் இல்லாத சாதாரண ஆட்கள் செய்யக்கூடிய சாதாரண சிந்தனை. பட் அதே டைம்ல குமார் சார் வந்து மீட் பண்றதுக்கு என்ன இன்வைட் பண்றாரு. ஸோ அந்த இடம் எப்படி இருக்கணும்னா ஒரு 9 ஸ்டார் ஹோட்டலா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு செலவு பண்ற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்கும். ஸோ இதுதான் முக்கியம். நீங்க எல்லாருமே வளர்ந்து வரணும், அந்த இடத்துக்கு வரணும், அங்க வந்துட்டு நீங்க இன்வைட் பண்ணணும். அதுதான் முக்கியம். அந்த அளவுக்கு நீங்க வந்து உங்களோட உழைப்பையும் உங்களோட எண்ணங்களையும் உங்களோட செயல்களையும் பிரசன்ட் மூமெண்ட்ல நீங்க அங்க வாழக்கூடியவர்களாக மாறணும். அப்பதான் உங்க வாழ்க்கை அந்த மாதிரி மாறும். ஓகே, புரியுதா? புரியுதுங்க சார். பிரசன்ட் தான் ரொம்ப 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 முக்கியம். பிரசன்ட்ல நீங்க என்னவா உங்களை மாத்துறீங்களோ அதுதான் உங்க ஃபியூச்சர். நீங்க வந்து எல்லா பணத்தை வந்து கட்டுப்படுத்தணும், பணத்தை வந்து மிச்சப்படுத்தணும். பணம்ங்கிறது ஆக்சுவலா இட்ஸ் எனர்ஜி. மணி இஸ் எனர்ஜி. அது வந்து நோட்டு கிடையாது, அது வந்து ஒரு பொருள் கிடையாது. அந்த எனர்ஜியை எனர்ஜியா ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் எவ்வளவு வந்தாலுமே உங்களால அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும், ஏத்துக்க முடியும். அதனால நீங்க பிரசன்ட்ல வாழ்றதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த பேட்டை வாங்குறது தான் நமக்கு குறிக்கோள். நம்ம கேம் விளையாடுறோமோ விளையாடலையோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனா அந்த பேட்டை மட்டும் அந்த கிட்ட மட்டும் வாங்கிட்டீங்க, ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீங்க பிளேயர் தான். ஏன்? ஒரு இல்ல சார், பிளேயர் பட் யூஸ் பண்ற பொருள் அதை நீங்க வாங்கியாச்சு. எஸ். இல்ல சார், இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்துல வந்து ஆக்ஷன்ல இறங்கியாச்சுங்க சார் ட்ரீம்ல இருந்து. ட்ரீமை விட்டு வெளியே வாங்க விஜய். நீங்க என்ன கொஸ்டின் பண்ணாலும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு வராம உங்களால லைஃபை மாத்தவே முடியாது. நம்ம அதான் சொல்றோம். இப்போ வந்து ஆக்சுவலா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வீடு வந்து ஒரு 5 ஸ்டார் லெவல்ல இருக்கணும், ஒரு 4-5 crores வந்து வீடு இருக்கணும், அதே மாதிரி நல்ல ஒரு ரோல்ஸ் ராய் வீட்டுக்கு முன்னாடி இருக்கணும். பிஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கணும். இப்ப என்னை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, என்னோட ஸ்டாஃப்ஸ் அதுக்குன்னு பெரிய ஒரு ஆபீஸ், அதுல வந்து ஒரு 10-20 பொண்ணுங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆபீஸை வந்து நான் பண்ணணும். அதுல வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இந்த இது போயிட்டு இருக்கும். இதெல்லாம் மேனேஜ் பண்ற அந்த ஆபீஸ் இருக்கணும். அது எங்க இருக்கணும்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு பர் மந்த் வந்து ஒரு 3-4 lakhs வாடகை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இப்படி எல்லாம் வந்து நம்மளுடைய தாட்ஸ் கொண்டு வரும்போது அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம போயே ஆகணும் இல்லையா? ஆனா இதெல்லாம் சாத்தியமா? பிரசன்ட்ல இதெல்லாம் நடக்கிற காரியமா? உங்க உங்க பாக்கெட்ல காசு இருக்குதா? உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்குதான்னா இல்லை. அதான் உண்மை. அப்புறம் 3 லட்சம் வாடகை கொடுக்கணும் இல்லைங்கிறது உண்மை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்னவா ஃபீல் ஆகணும், அதுக்கான ஆக்ஷன் இருக்கணும். சின்ன சின்னதா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு என்ன பண்ணணும், உங்களோட சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க ஏற்படுத்தணும். உங்களுக்குள்ளார அந்த ட்ரெஸ் கோடு, ஸ்டாஃபை பத்தி, உங்களோட அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கிரியேட் பண்ணி சின்ன சின்னதா செய்யணும். அதுலதான் நம்ம சொல்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அந்த ட்ரெஸ் கோடு. அந்த ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நம்மளால எஃபோர்ட் பண்ண முடியல. ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஒரு ஷர்ட் வாங்க முடியும். இதுல கஷ்டம் இல்லையில. ஆனா உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். 5000 எப்படி சார் உங்க வீட்லயும் திட்டுவாங்க. அது சரியாகும். உங்க ஒய்ஃப்க்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்களா, ஒரு சுடிதார் கம்மியா 4000 ரூபாய் 5000 ரூபாய்க்கு எடுங்க. அப்ப அவங்களும் சொல்லுவாங்க, ஏங்க அறிவு இல்லையான்னு கேட்பாங்க. பரவாயில்ல. லாஸ்ட் வீக் வந்து ஒரு நாங்க இடையில ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ரியலா நான் இருந்த நிலைமைக்கு ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அனுபவிச்ச கஷ்டத்துக்கு, நான் நடு ரோட்ல நின்றுட்டு இருந்ததுக்கு, நான் சொன்னேன்ல
அஞ்சு அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்க முடியல. ஏன்னா பேங்க்ல பணம் இருந்து போச்சு. அவ்வளவு பணம் எடுத்து நாங்க கோல்டு மாறும் விஜய், மாறும். எல்லாத்தோட லைஃபும் மாறும். நீங்க ஆக்ஷன் எடுக்கிறது வந்து எடுத்தனே போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கடை வைக்கணும்னு நினைக்காது. 5 ஸ்டார் ஹோட்டல்ல காஃபி குடிங்க நினைங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா கடை வைக்கலாம். புரியுதா? நான் அதை சொல்றேன், உங்களால முடிஞ்சதை செய்யுங்க, முடிஞ்சதை உங்களை மாத்துங்க. கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் கோட், ஷூ மாத்துங்க, பூமா எடுங்க, அடிடாஸ் எடுங்க, நைக் எடுங்க. வெறும் சப்பலை போடாதீங்க. அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுறோம்னா 4000 ரூபா, 5000 ரூபா, 10,000. கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அப்கிரேட் பண்ணுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க, உங்க குழந்தைகளை, உங்க ஒய்ஃபை, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணுங்க. 40 ரூபா கொடுத்தா தோசை சாப்பிட்டு போயிடலாம். 3 தோசை 40 ரூபா கிடைக்கும். ஆனா வேணும்னே 160 ரூபாய்க்கு ஒரு தோசை சாப்பிடுங்க. புரியுதா? கொஞ்சம் கேணத்தனமா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. பணம் மழை பொழியும். சார் டேப்பிங்னா என்ன சார்? டேப்பிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு வேர்டு. இதாம்மா, நீங்க இப்ப நான் 5 கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன், 12 கிளாஸ் இருக்கு, இன்னும் 6 கிளாஸ் இருக்கு, சொல்லித்தரேன். சார் அது தெரியாம இவ்வளவு நாள் நான் ரொம்ப தடுமாறிட்டு இருந்தேன். இப்ப பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, எனக்கு ஒரு ஏக்கரா வாங்கி தரேன் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா மறந்துடாதம்மா, சார். அதை சார் மறந்துடாதீங்க. நீங்க 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 ஞாபகப்படுத்தினாலும் நான் அதை செய்வேன். அவங்க சக்சஸ் பண்ணா எனக்கு என்ன வாங்கி தருவாங்க? ஒரு ஏக்கரா நிலம். ஸோ எல்லாரும் அந்த இடத்துக்கு வரணும். இன்னைக்கு அவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்றாங்க, அவங்க வந்து சக்சஸ் பண்றாங்க, வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்கன்னா அதெல்லாம் தான் காரணம். டெய்லி நம்ம இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுக்கறது கண்டிப்பா அந்த இடத்த ரீச் ஆகும்போது கொடுக்குறாங்க. நிறைய பேர் நிறைய பணம் கொடுக்குறாங்க, லேக்ஸ்ல கொடுக்குறாங்க இப்பெல்லாம். எனக்கு தெரியுமா உங்களுக்கு? அப்படிதானம்மா? யாராவது எனக்கு ஒரு 40,000 80,000 அந்த மாதிரி கொடுத்தவங்க ஜஸ்ட் ஒன்னு கை தூக்குங்க பார்ப்போம். அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நான் சொல்றது பொய்யா உண்மையா. நீங்க எதுக்காக வேணாலும் கொடுத்துருக்கலாம். சார் நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களேன். கேக்குதா? ஷூர் சார். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, கொடுத்தவங்க ஜஸ்ட் ஒன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்களேன். ஒரு மோஜோ போடுங்க, ஒரு ஹேண்ட் ரைஸ் பாருங்க, இங்க பாருங்க ரைஸ் ஆகுது பாருங்க. புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க எத்தனை வருது பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு. எஸ் ஆர் நோ? இவங்க எல்லாம் அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க சார், சும்மா இல்லை இந்த மோஜோ போறது. இது சும்மா போல, ரிசல்ட்டுக்கு அப்புறம் எஸ் போகுது. சார். எஸ் சார். அவங்க மோஜோ போட முடியல, அதனால சொல்றாங்க. புரிஞ்சுச்சா விஜய்? வாழ்க்கை வந்து கண்டிப்பா மாறும், சேஞ்ச் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. யாராவது புதுசா இதுல ஜாயின் பண்ணிருக்கீங்களா? இந்த கிளாஸை கத்துக்கலையா? கத்துக்குங்க. யாராவது இந்த கிளாஸை பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இத இத நிச்சயம் உங்க லைஃபை மாத்தி அமைக்கும். அப்பேற்பட்ட சீக்ரெட். அதனால சார் எதை பத்தி லாஸ்ட் கவலைப்படாதுங்க. எஸ். சார் லாஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் சார். அதனால கொஞ்சம் அந்த மென்டல் பேட்டர்ன்ல இருந்து தான் நான் லேர்ன் பண்ணேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதாவது இது 8 o'clock ஜாயின் பண்றது கண்டிப்பா ஜாயின் பண்ணி ஆகணும். இந்த ரெக்கார்டிங் வந்து 12th டே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுக்கும். ஏன்னா அது வந்து பெரிய ஒர்க். ஏன்னா எங்களுக்கு நிறைய அதுல வந்து கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு 12th டே, உங்க அந்த டே முடிஞ்சு 13th வந்து உங்க உங்க அந்த ஒரு குரூப்ல எல்லா வீடியோஸும் இருக்கும். அந்த 12 ரெக்கார்டிங் நாள் மட்டும் அது முடிஞ்சுட்டு தான் வரும். இல்ல அது அந்த நேத்தி கொஞ்சம் மிடில் அது மெயின் டாபிக் நான் கொஞ்சம் அது கொஞ்சம் ஏன்னா நேத்திக்கு தான் கொஞ்சம் நிறைய மெயின் டாபிக் இந்த மாதிரி இருந்துச்சு சார். அதான் ஆமா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
இனி அடுத்தடுத்த நாள் வேற மாதிரி இருக்கும். வீடியோ ஆன் பண்ணலைன்னா ரிமூவ் பண்ணிடுவோம். ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் கிளாஸ். உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல உங்களுடைய கோர்ஸ் கவுன்சிலர் இருப்பாங்க, நிறைய உங்களை வாட்ச் பண்ணுவாங்க, உங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்னங்கிறத வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த கிளாஸ்ல நடக்க போகுது. அதனால தான் சொல்றது, உங்களுடைய அந்த ஒரு நாளை கூட நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இட்ஸ் அ வேல்யூபிள். இன்னைக்கு வந்து திரும்ப பே பண்ணி திரும்ப படிச்சுட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? நம்ம கிளாஸ்லயே வராங்களே சார் நிறைய பேர். அவங்க எல்லாமே திரும்ப பே பண்ணி தான் வந்திருக்காங்க. யாரும் ஃப்ரீ எல்லாம் கிடையாது. பாதிக்கு பாதி திரும்ப பே பண்ணதானே சார்? பாதி பேர் எஸ், மேல திரும்ப கண்டிப்பா. பே. அது மாதிரி தான் கிளாஸ் விட்டுட்டோம், நாங்க ரெக்கார்டிங் பார்க்கறதுக்கு தயாரா இல்லை, அதனால எங்களுக்கு திரும்ப இந்த கிளாஸ் வேணும்னு சொல்லி திரும்ப வந்திருக்காங்க. இல்லை ரெக்கார்டிங்கிறது நம்ம வீடியோ இதுனா கொஞ்சம் இன்டராக்ஷன் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இதுவா இருக்கும். ரெக்கார்டிங்னா அதனாலதான் பே பண்றாங்க. அதனாலதான் பே பண்றாங்க. நாங்க ஃப்ரீயா கொடுக்கறதே கிடையாது இதுக்கு. அவங்க திரும்ப ஏன் பேமெண்ட் கொடுத்து இதுக்குள்ள திரும்ப வராங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க அன்னைக்கு கத்துக்கிட்டதுல இந்த மாதிரி டேஸ் மிஸ் பண்ணதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை வந்து மாற்றுவதற்காக இங்க வராங்க. கண்டிப்பா அந்த ரீஎன்ட்ரி நம்மளும் கொடுக்குறோம். வாங்க பாருங்க, உட்காருங்க, திரும்ப ஒரு தடவை கத்துக்குங்க அப்படின்னு சொல்லி ரீஎன்ட்ரி நம்ம கொடுக்குறோம். ஆனா ஃப்ரீயா கொடுக்க மாட்டோம். அதை வந்து ஒரு பனிஷ்மெண்ட் அமௌண்ட்டா கொடுத்துருக்கோம். நீங்க பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிட்டு பே பண்ணிட்டு வாங்க, திரும்ப ஒழுக்கமா உட்காந்து கத்துக்குங்க. டைமிங் வந்து மிஸ் பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க, உங்களை விட பெர்ஃபெக்டா அவங்க உட்காந்து கத்துட்டு இருப்பாங்க. எஸ் சார். எஸ் சார். எஸ். ஒருத்தரை புடிச்சு வலிச்சு இழுத்து கொண்டு வந்து கத்துக்க வச்சுட்டு, அந்த மாதிரி யாரையும் வந்து நம்ம விட்டுற மாட்டோம். ஒருத்தர் புரியலன்னா திரும்ப திரும்ப உங்களை கால் பண்ணி திரும்ப திரும்ப உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட பேசி உங்களை இந்த கிளாஸை பொறுத்த வரையிலும் நீங்க தெளிவா புரிகிற வரைக்கும் உங்களை விடுறதா இல்லை. உங்களை அதை புரிய வச்சு உங்களை சக்சஸ் பண்ற வரைக்கும் உங்க கூட உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். புரியுதா? இது 30 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுமா சார்? லைஃப் டைம் டச்மா? இல்லை சார், ஃபர்ஸ்ட் ஒரு 30 சும்மாலாம் டேஸ் விட மாட்டோம், உங்களை சும்மாலாம் விட மாட்டேங்க. இல்லை சார், டெய்லி ஒவ்வொரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவீங்களா? எனக்கு அதான் ஆமா, டெய்லியும் ஒன்னொன்னு இருக்கும். அது இல்லாம 30 டேஸ் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். மொத்தமா 45 நாள் உங்களோட கோர்ஸ். ஒரு நாள் 2 நாள்ல 12 நாள்ல இந்த கிளாஸ் நடக்கும், நான் நடத்துவேன். அதுக்கப்புறமா உங்க கோர்ஸ் கவுன்சிலர் ஒரு 30 நாள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. லைஃப் டைம் நாங்க ஃபுல் சப்போர்ட். அதுவும் இல்லை, நீங்க சரியா இல்லை, சரியா கவனிக்கிறது இல்லை, சரியா ப்ராக்டிஸ் பண்றதுன்னா உங்களை பிடிச்சி கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களை பேசி திரும்ப அதில் அட்டன் பண்ண வச்சு திரும்ப உங்களை சரி பண்ணி திரும்ப உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி ரிசல்ட் எடுக்க வரும். அதனால இங்க வந்துட்டு ஓடி போயிடுற அவங்க கதையெல்லாம் நடக்காது. அதுவும் ஜூம் மீட்டிங்கா சார்? இப்போ 30 டேஸ் கண்டிப்பா. செக்ஷன் ஜூம் மீட்டிங்? ஜூம் இல்லை, அது வந்து வாட்ஸ்அப் கால். வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் வரும். அது அது நீங்க அந்த கிளாஸ் முடியும் போது சொல்லிட்டு போயிடுச்சு. ஓகே ஓகே சார். அது அது கால் கால் பண்ணக்கூடாது. செக்ஷன் மாதிரி? கால் பண்ணக்கூடாது, வாய்ஸ் போடணும், அவங்க வாய்ஸ் ரிப்ளை பண்ணுவாங்க. அதெல்லாம் ரூல் இருக்காது, அது அது மாதிரி பண்ணிடுவோம். ஆனா என்ன தெரியுமா, இங்க கோர்ஸ் கவுன்சிலர் ரொம்ப ஆத்மா. என்னோட ரூல்ஸ் வந்து என்னன்னா, யார்கிட்டையும் கால் பண்ணி பேசக்கூடாதுங்கிறது இங்க ரூல். ஆனா இந்த கோர்ஸ் கவுன்சிலர் இருக்காங்கல்ல, ரொம்ப இலகின மனசு, ரொம்ப ஆத்மார்த்தம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணிடுவாங்க. நீங்க பண்ணலைன்னாலும் அவங்க கால் பண்ணிடுவாங்க. அதுதான் அங்க ஒரே ஒரு பிரச்சனை. ஏன்னா அவங்க ரொம்ப டேக் கேர் பண்ணுவாங்க, உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, யாரும் வந்து கால் பண்ணக்கூடாது, ஒன்லி மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் தான் போடணும், அவங்க அது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்றோம். இவங்க ரொம்ப அடாப்டடா இருக்கிறதுனால, ரொம்ப ஆத்மார்த்தமா இருக்கிறதுனால உங்களை கூப்பிட்டு கேட்டு உங்களை சரி பண்ணிடுவாங்க. அதனால அந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். எப்பவுமே என்னோட ரூல் தான், வாய்ஸ் கால் பண்ணுங்க, வாய்ஸ் கால் பண்ணாதீங்க, வாய்ஸ் ரெக்கார்டிங் போடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் நைஸ் டே, லவ் யூ ஆல். வைண்ட் பண்ணிக்கலாமா?
இந்த கிளாஸ பத்தியும் இன்னத்த கிளாஸ பத்தியும் யாராவது பேசுங்க. சார் இப்போ எஸ் இல்ல இப்போ இது சொல்லுங்க. வந்து மார்னிங் வந்துட்டு மெடிடேஷன் மாதிரி எதுவும் பண்ணீங்க? மெடிடேஷனா சார்? ஆமா, மார்னிங் தனியா இருக்கு. வாழ்க வளமுடன் சார், வாழ்க வளமுடன். எஸ்மா. விஜய் சார், விஜய் சார் வாழ்க வளமுடன். குட் சார் மார்னிங் சார். குட் கேக்குதுங்களா மார்னிங் மேம். சார்? இன்னும் ஒரு கேக்குது சார். 6 days வெயிட் பண்ணுங்க சார். அதுக்கப்புறம் உங்களோட கேள்வி, உங்களோட சந்தேகம் எல்லாமே தீர்ந்துடும் சார். கண்டிப்பா. ஓகே. நீங்களே பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அடுத்தவங்களுக்கு. ஆனா கரெக்டா அந்த 8 o'clock வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து அதனோட தொடர்ச்சி உங்களுக்கு வந்து கரெக்டா புரியும். அதுக்கப்புறம் வீடியோ வரும். வீடியோ இருந்தாலுமே இதுல இருந்தாலும் நீங்க நேர்ல அட்டன் பண்ணி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினே வராது. ஸோ இன்னும் ஒரு 6 days வெயிட் பண்ணுங்க. அதுக்குண்டான கேள்விகள் காலையில மார்னிங் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் சார். சார் நீங்க அதான் ஆமா, உங்களுக்கு டேப்பிங் எதுவுமே இப்போ வந்து தெரியாது. ஏன்னா இப்போதைக்கு கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு, தேரி தான் போயிட்டு இருக்கு. ப்ராக்டிக்கல் வரும்போது அது எல்லாமே தெரியும். நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர்லாம் நாளையில இருந்து வந்துடும் சார். ஸோ ரொம்பலாம் யோசிச்சு ரொம்ப இப்படி இருக்குமா அப்படி அது எதுவுமே இல்லை. பிளாங்கா வந்து உட்காருங்க, கண்டிப்பா நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க எல்லாமே. ஏன்னா நாம சிந்திக்கிறத விட சிந்திக்காம போய் உட்காரும் போது அதுல கரெக்டா எல்லாமே நமக்கு தேவையானது கிடைக்கும். ரொம்ப யோசிச்சுட்டு அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க, கண்டிப்பா கிடைக்கும் நீங்க கேட்ட கேள்வி எல்லாமே. அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, do not proof, சார் just learn yourself. நீங்க வந்து கத்துக்குங்க. இங்க நீங்க யாரும் ப்ரூஃப் பண்றதுக்கு முயற்சி பண்ணாது. இதெல்லாம் எனக்கு தெரியுங்கிறத விட, எனக்கு இதெல்லாம் புரியும், இது ஆல்ரெடி ஐ ஹாவ் அப்படிங்கிறத விட, நீங்க ஜஸ்ட் ஒரு லேர்னிங், இதை கத்துக்குங்க, அவ்வளவுதான். நீங்க எதை ப்ரூஃப் பண்றதுனாலையும் எதை இங்க வந்து நிரூபிக்கிறதுனாலையும் இங்க ஒண்ணுமே நடக்க போறதில்லை. இப்போ எதை சொல்றோமோ அதைத்தான் நாங்க சொல்ல போறோம். எதை கொடுக்க போறோமோ அது தெளிவா கொடுக்க போறோம். அதனால நீங்க ஜஸ்ட் ஒன்று கத்துக்குங்க, அவ்வளவுதான். கத்துக்கிறதுக்காக வாங்க, உங்களை ப்ரூஃப் பண்றதுக்காக இங்க வராதீங்க. ஏன்னா உங்க ப்ரூஃப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்களை நீங்க இழந்துருங்க. அதனாலதான் சொல்றேன். அதனால எதையும் ப்ரூஃப் பண்ணாதீங்க, ஜஸ்ட் லேர்னிங். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. Love you all. Yes sir. தேங்க்யூ. Thank you சார். all. Thank you. தேங்க்யூ சார்.